இடையில் ஒரு சிறு தடங்கள். பச்சை தண்ணீரில் விளக்கெறிந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ பவுலியம்மனின் அருள்மைந்தன் ஜோதிடர் கரூர் ஏஎஸ் சிவகுமாரின் இனிய இரவு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டமம் அப்படின்ற விஷயத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம். சந்திராஷ்டமம்னா என்னங்க எனக்கு நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க. இந்த சந்திராஷ்டமத்தை பற்றி சொல்லுங்க, அந்த நாட்களில் துன்பம் வருது, ஏன் வருது, துன்பம் தான் வருது, ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சில பேர் சொல்லியிருக்காங்க. சந்திராஷ்டமம் உண்மையாகவே அவங்களுக்கு சந்திராஷ்டமமாக செயல்படுதா, இல்லை சந்திராஷ்டமம் அப்படிங்கிறத இவங்களாம் நினச்சிக்கிறாங்களா அப்படின்றத நம்ம இப்போ பார்த்தோம். அந்த பதிவு முடிவில் சந்திராஷ்டமம் பற்றி பேசிடலாம். பேசின பிறகு உங்களுக்கு அதில் என்ன சந்தேகம் இருக்குது ஜோதிட ரீதியாக அப்படிங்கிறத அதை கேட்டு நீங்கள் கையை உயர்த்துங்கள். அதுக்கு பதிலை நம்ம சொல்லிடலாம். சரிங்களா? முதல்ல சந்திராஷ்டமம் அப்படின்னா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். பொதுவாக ராசி பலன் எல்லாரும் பார்க்குறாங்க. டெய்லி தின ராசி பலன் எல்லாரும் பார்ப்பாங்க. அப்படி டெய்லி தின ராசி பலன் பார்க்குறவங்க சந்திராஷ்டமம் இருக்கா நமக்கு இன்னைக்கு அப்படின்னு பார்க்காதவங்க ரொம்ப குறைவு. சந்திராஷ்டமம் இல்லை அப்படின்னு சொல்லுவங்க ரொம்ப ரொம்ப குறைவு. எனக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமா, நல்ல நேரமா, நல்ல நாளா, நம்ம போகிற காரியம் ஜெயிக்குமா, ஜெயம் பெறுமா, வெற்றி பெறுவோமா, இன்னைக்கு போகிற காரியத்தில் தடை ஏது இருக்கா, இந்த தடை இல்லாமல் ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற நிறையா விஷயங்கள் அதில் இருக்குது. உங்களுடைய நண்பர்களுக்கு அனுப்புகிறத லிங்க் அனுப்பியிருக்கேன், அதை ஷேர் பண்ணிடுங்க. ஆனால் சந்திராஷ்டமம் அப்படிங்கிற விஷயத்த எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக. முதல்ல சந்திரன் அஷ்டமம் அப்படிங்கிறோம். அஷ்டம் அப்படின்னா 8 அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அஷ்டம் அப்படிங்கும்போது 8. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திரன் வரக்கூடிய காலம் சந்திராஷ்டமம் என்று பொதுவாக கூறப்படுகிறது. நல்லா கவனிச்சுக்குங்க. பொதுவாக கூறுவது உங்களுடைய ராசி எதுவோ அந்த ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திரன் வருவது சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்றாங்க. சந்திராஷ்டமம் உண்மையாகவே அனைவருக்கும் கஷ்டத்தை கொடுத்துருதா யோசிச்சு பாருங்க. ஏன்னா சந்திரன் வேகமாக பயணம் செய்யக்கூடிய கிரகம். சந்திரன் வேகமாக பயணம் போகும். மிக அதிக வேகமாக பயணம் செய்யக்கூடிய கிரகங்கள்ல சந்திரன் தான் முதலிடம். ஒரு மாசத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 28 நாள்ல ஒரு சுற்றி வந்துடுது இல்லையா? 29 நாள் 29 நாள் தான் அதோட கணக்கு. 30 நாள் கூட இல்லை, 30 நாட்களுக்கு குறைவாக ஒரு ராசி மண்டலத்தை சுற்றி வந்துடுது. அப்படிங்கும்போது இன்னும் சில விஷயம், குழந்தை பிறப்பையே அந்த காலத்துல சந்திரனை மையமாக வைத்து தான் அந்த குழந்தை பிறப்பு தேதியை குறிச்சாங்க. இன்றளவு எந்த குழந்தையும் 300 நாள் கழிச்சுலாம் பிறக்கிறது இல்லை. 275, 280, 285 நாள் போலதான் வரும். 300 நாள் கழிச்சு குழந்தை பிறக்கும் அப்படிலாம் கிடையாது. 275 to 285 நாள், 290 நாளுக்குள்ள ஒரு குழந்தை இந்த பூமியில் ஜனித்தாகும். ஏன்னு கேட்டீங்கன்னா, சந்திரன் மனோகாரகன், சூரியன் ஆத்மகாரகன், சந்திரன் உடல் காரகன். அந்த உடல் இன்னைக்கு என்னதான் பண்ணினாலும் அந்த கருவில் இருக்காது. டாக்டர் சொல்லுவாங்க 10 மாசம், அந்த 10 மாசம் கணக்கே இல்லை. இதுக்கு ஜோதிடத்தில் பெயரே சந்திரமான மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜோதிடத்துல சந்திரமான மாதம் இதை அடிப்படையாக வைத்துதான் பழங்காலத்துல குழந்தை பிறப்பை நிர்ணயமே செஞ்சாங்க. இப்ப அதெல்லாம் எல்லாம் மறந்துட்டாங்க. பார்த்துட்டு நேரம் ஹாஸ்பிட்டல் போறாங்க. ஹாஸ்பிட்டல்ல ஒரு டேட் ஒன்று கொடுப்பாங்க. அந்த டேட்டுக்கும் நீங்க கணக்கு போட்டு பார்ப்பீங்க, அந்த டேட்டுக்கு சம்மந்தமே இருக்காது. என்ன முன்னாடி வருது பின்னாடி வருது ஒரு பல குழப்பங்கள் இருக்கும். ஆனா ஒரு விஷயம், குழந்தை பிறப்பு சந்திரமான மாதம். இப்பவும் சொல்றேன், சந்திரனை அடிப்படையாக வச்சுதான் ஒரு குழந்தை பிறக்கும். ஒரு சுத்துனா அது ஒரு மாசம், அதுக்கு 29 நாள் அப்படின்னா அதுதான் கணக்கு. அதிகபட்சம் 295 நாள், 275 நாள்ல இருந்து 295ஆவது நாள் ஒரு குழந்தை வெளியே வந்தே ஆகும். நீங்க அதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு நீங்க ஏதாவது சொன்னீங்கன்னா தான் அவங்க சர்ஜன் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சந்திரமான மாதத்தின் அடிப்படையில் ஒரு குழந்தை ஜனித்த முதல் 295ஆவது நாளுக்குள்ள அது வெளியே வந்தே ஆகும். அவங்க சர்ஜன் பண்ணாலும் சரி பண்ணாட்டியும் சரி.
இது வந்து ஜோதிடத்தின் அடிப்படையில் இருக்கு. ஏன்னா அந்த காலத்துல ஜோதிடம் வந்து சந்திரனை மையப்படுத்தி சொல்லும்போது சந்திரமான மாதம், சூரியமான மாதம் அப்படின்னு பல விதங்கள் இருக்கு. பல விஷயங்கள் அந்த சந்திரனை மையப்படுத்தி, சூரியனை மையப்படுத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனால் அந்த குழந்தை பிறப்புக்கு சந்திரமான மாதத்தை தேர்ந்தெடுப்பார்கள். இன்னைக்கு நவீன மருத்துவத்தில் ஏதோ ஒரு கால்குலேட்டர் வச்சுட்டு ஒரு கணக்கு போட்டு அப்படி கிடையாது. அப்படி போட்டாலுமே குழந்தை பிறப்பு என்பது அந்த டேட்டுன்னா அந்த டேட்டு தான் அவங்க கொடுக்க முடியும். அதை தாண்டி நான் எந்த மருத்துவரானு இந்த டேட்டில் செஞ்சு அப்படி வந்துடும் அப்படிங்கிற விஷயத்த சொல்ல முடியாது. சந்திரமான மாதம்னா அது குழந்தை பிறப்புக்காகவே, ரைட்டுங்களா? அந்த குழந்தை பிறப்பு அது அந்த தான் நீங்கள் 10 மாதம் வளர்த்துக்கணும். 28 நாள், 285 நாள், 295 நாள், அவ்வளோதான். 285 நாள்லேருந்து 295 நாள் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு தான் நீங்கள் அடுத்த நிலைக்கு போகலாமா அப்படிங்கிறது நீங்கள் செய்யலாம். சர்ஜன் பண்ணலாமா வேண்டாமா, கருப்பையில் நீர் கம்மியாக இருக்குது, கரு வளர்ச்சி இல்லை, இந்த மாதிரி பல குறைபாடுகள் சொன்னாலும் நீங்கள் 295 நாள் அப்படின்ற அந்த ஒரு அடிப்படை நம்ம ஜோதிடத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ சந்திரமான மாதத்தின் அடிப்படையில் அப்படிதான் அந்த ஒரு குழந்தை பிறப்பை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஆனால் பார்த்தீங்க, இதில் என்ன, இது ஒரு எக்ஸ்ட்ரா தான் சொல்லியிருந்தேன். சந்திராஷ்டமம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இது சந்திரனுக்காக சொன்னது. சந்திரன் வந்து ஒரு மனோகாரக கிரகம். சந்திரன் வந்து தாய்மையை சொல்லக்கூடிய கிரகம். ஏன்னா காலப்புருஷனுக்கு அது 4ஆம் வீடு சந்திரனாக வருகிறது. காலப்புருஷனுக்கு 4ஆக சந்திரன் வருகிறார். காலப்புருஷனுக்கு 4ஆக சந்திரன் வருகிறார். அப்போ அது ஒரு தாய்மைக்கு இருக்கக்கூடிய இடம். சந்திரன் வந்து ஒரு அன்புள்ளம் கொண்ட கிரகம், நீர் கிரகம். அது ஒரு வளர்பிறை தேய்பிறை என்று 2 நிலையில் இயங்கக்கூடிய கிரகம். பாருங்க, மற்ற கிரகங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு போஸ்டிங் தான் கொடுத்துருக்காங்க. ஒன்று பாவ கிரகம், இன்னொன்று சுப கிரகம். ஆனால் சந்திரனுக்காக கொடுக்கும்போது மட்டும் 2 விதமான போஸ்டிங் கொடுத்துட்றாங்க. வளர்பிறை ஒன்று, தேய்பிறை ஒன்று. வளர்பிறையில் பிறந்தவங்களுக்கு அது சுப கிரகமாக வேலை செய்யும். தேய்பிறையில் பிறந்தவங்களுக்காக அது அசுப கிரகமாக வேலை செய்யும் அப்படிங்கிறது பொதுவான விதி. இது பொது விதி தானே தவிர அவங்களோட தனி ஜாதகத்தில் தனித்தனி விதிப்படி தான் அழகும். ஒருத்தருக்கு வளர்பிறை தான் நல்லதாக இருக்கும், ஒருத்தருக்கு தேய்பிறை தான் நல்லதாக இருக்கும். சரிங்களா? எல்லாருமே வந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க, வளர்பிறை தான் நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி. அது கிடையாது. வளர்பிறை ஒரு நல்ல விஷயத்தை எடுத்து சொல்லும். ஆனால் சிலருக்கு ஜாதகத்தின் அடிப்படையில் தேய்பிறை தான் நல்லதை செய்யும். இது அவங்க ஜாதகத்தை பார்த்து முடிவு பண்ணணும். திருமணமே இன்னைக்கு வந்து தேய்பிறையில் எத்தனை பேர் வைக்கிறாங்க? ஏன் வைக்கிறாங்க? யோசிச்சு பாருங்க. அப்போ அதாவது வளர்பிறையில் வைக்க வேண்டிய திருமணத்தை தேய்பிறையில் வைக்கக்கூடாது, தேய்பிறையில் வைக்க வேண்டிய திருமணத்தை வளர்பிறையில் வைக்கக்கூடாது. இந்த மாதிரி சந்திரனை மையப்படுத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு. சந்திரனை மையப்படுத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு. சந்திரனை பற்றி மட்டுமே சொல்லணும்னா நிறையா சொல்லிட்டே இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு நம்ம சந்திராஷ்டமம் என்ன பண்ணோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள தான் நம்ம வர்றோம். சந்திராஷ்டமம் ஒரு ராசிக்கு 8ஆம் இடத்துல வரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. லக்னத்துக்கு 8ல் வந்தாலும் சந்திராஷ்டமம் உங்களுக்கு ஒரு வேலை செய்யும். இதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். சந்திரன் ஒரு வேலை செய்யும். என்ன மாதிரி வேலை செய்யும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே ஒரு ராசிக்கு 8ல் வரும்போது அங்கே சந்திரன் மறைவதாக ஐதீகம். அந்த ராசிக்கு சந்திரன் மறைவரானா அதில் இருக்கிற ஒரு 2.25 நாள் அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும். அந்த நேரத்தில் போய் கோயிலுக்கு விளக்கு போடுங்க, என்ன பண்ணணும் அப்படிங்கிற பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அந்த 2.25 நாளும் கஷ்டத்தை கொடுக்குமா? கொடுக்காது. அப்போ முதல்ல அந்த சந்திரனுடைய அடிப்படையை புரிஞ்சுக்குங்க. எப்படி, எந்த நட்சத்திரத்துக்கு எந்த நட்சத்திரம் சந்திராஷ்டமாக வருது அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்குங்க. இதை கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் பிறந்த நட்சத்திரத்துக்கு நீங்கள் ஒரு பிறந்த நட்சத்திரம்னு வச்சுங்க, அதை குறிப்பிட்டு வச்சுங்க. எந்த நட்சத்திரம் வந்தா அப்படிங்கிறத முதல்ல பார்த்துக்குங்க. அப்போ எந்த நேரம் அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். எந்த நேரம் சந்திராஷ்டமாக வரும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? முதல்ல
எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எந்த நட்சத்திரம் சந்திராஷ்டம நட்சத்திரமாக வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுஷ நட்சத்திரம் சந்திராஷ்டம நட்சத்திரமாக வரும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கேட்டை நட்சத்திரம் சந்திராசிரமமாக வரும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மூல நட்சத்திரம் சந்திராசிரமமாக வரும். அதாவது கிருத்திகையில் பிறந்தவங்களுக்கு மூல நட்சத்திரம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு சந்திராசிரமம், அந்த மாதிரி எடுத்துக்கணும். முதல்ல இதை மட்டும் வாய்ச்சிடுறேன், பார்த்துங்க. ஏன்னா இன்னைக்கு மூல நட்சத்திரம், அதனால அந்த விஷயத்த சொன்னேன். ரோகிணி நட்சத்திரத்துக்கு பூராட நட்சத்திரம் சந்திராசிரமமாக வரும். மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு உத்திராட நட்சத்திரம் சந்திராசிரமமாக வரும். திருவாதிரை நட்சத்திரத்துக்கு திருவோண நட்சத்திரம் சந்திராசிரமமாக வரும். புனர்பூசத்தில் பிறந்தவங்களுக்கு அவிட்ட நட்சத்திரம் சந்திராசிரமமாக வரும். பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சதய நட்சத்திரம் சந்திராசிரமமாக வரும். ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பூரட்டாதி நட்சத்திரம் சந்திராசிரமமாக வரும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உத்திரட்டாதி நட்சத்திரம் சந்திராசிரமமாக வரும். பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ரேவதி நட்சத்திரம் சந்திராசிரமமாக வரும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அஸ்வினி நட்சத்திரம் சந்திராசிரமமாக வரும். அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பரணி நட்சத்திரம் சந்திராசிரமமாக வரும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கிருத்திகை நட்சத்திரம் சந்திராசிரமமாக வரும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ரோகிணி நட்சத்திரம் சந்திராசிரமமாக வரும். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மிருக சீரிடம் சந்திராசிரமமாக வரும். அனுசு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு திருவாதிரை நட்சத்திரம் சந்திராசிரமமாக வரும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புனர்பூச நட்சத்திரம் சந்திராசிரமமாக வரும். மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பூச நட்சத்திரம் சந்திராசிரமமாக வரும். பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆயில்ய நட்சத்திரம் சந்திராசிரம தினமாக வரும். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மகம் நட்சத்திரம் சந்திராசிரமமாக வரும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பூர நட்சத்திரம் சந்திராசிரமமாக வரும். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உத்திர நட்சத்திரம் சந்திராசிரமமாக வரும். சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அஸ்த நட்சத்திரம் சந்திராசிரமமாக வரும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சித்திரை நட்சத்திரத்திலிருந்து சந்திராசிரமம் வரும். உத்திரட்டாதியில் பிறந்தவங்களுக்கு சுவாதி நட்சத்திரத்தில் சந்திராசிரமம் வரும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு விசாக நட்சத்திரத்தன்னைக்கு சந்திராசிரமம் வரும். இது பொதுவா உங்க நட்சத்திரத்திற்கு எது சந்திராச நட்சத்திரம் அப்படின்னு சொல்லியாச்சு இல்லையா? அப்ப இன்றைய நட்சத்திரம் பார்க்கலாம். இன்னைக்கு என்ன நட்சத்திரம் ஓடிட்டு இருக்கு? மூலம். மூலத்துல எங்க இருக்கு? சந்திரன் இருக்கிற டிகிரி 250 டிகிரி 45 பாகை 35 கலையில இப்ப இருக்கு. அப்ப மூலம் 4ஆம் பாதம் அப்படின்ற இடத்துக்கு வந்துருச்சு. இப்ப வாங்க, மூலம்ங்கிறது எந்த நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம்? கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு சந்திராசிரம தினம். ஆனா கிருத்திகை நட்சத்திரம் எதுல வருது? மேச ராசியில வருது. அப்ப நீங்க மேச ராசிக்கு சந்திராசிரமம் எடுத்துக்குவீங்களா? ஏன்? சூரியன் என்பது உடைப்பட்ட நட்சத்திரம். மேசத்துல 3 பாதம் இருக்கு, மேசத்துல 1 பாதம் இருக்கு, ரிஷபத்துல 3 பாதம் இருக்கு இல்லையா? அப்ப 2 ராசியிலுமே 2 ராசிக்கா இருக்கும். பொதுவாகவே கிருத்திகை நட்சத்திரம்னு 2 ராசியிலே இருக்கு. 2 ராசிக்கு சந்திராசிரமம் எடுக்க முடியுமா? முடியாது. இங்கதான் நட்சத்திரங்களுடைய சூட்சும பாதங்களை நீங்க கவனிக்க வேணும். இப்ப பொதுவா மூலம் 4ஆம் பாதத்துல சந்திரன் போயிட்டு இருக்காரு. அப்போ ஒரு நட்சத்திரங்களுக்கு 4 பாதங்கள் உண்டு. அந்த 4 பாதங்கள் வழியாக சந்திரன் பயணம் செய்து கொண்டிருப்பார். அப்ப அந்த சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கும் போது அந்த 4 பாதங்கள்ல எந்த பாதம் அப்படிங்கிறத கவனிக்கணும். இப்ப கிருத்திகை நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் தான், ஆனா அதுல எந்த பாதம், அதை 4ஆ பிரிங்க. கிருத்திகை 1, கிருத்திகை 2, கிருத்திகை 3, கிருத்திகை 4, இப்படி 4 பாதங்களாக பிரிக்க வேண்டியிருப்பதால் இப்ப மூல நட்சத்திரம் 4ஆம் பாதம் நடக்குது. அப்ப கிருத்திகை 4ல யாரு பிறந்தாங்களோ அவங்களுக்கு இந்த 6 மணி நேரம் மட்டுமே சந்திராசிரம காலம். நல்லா புரிஞ்சுக்க. 2.25 நாள் அப்படின்னு சொல்லி தவறா புரிஞ்சுட்டே இருக்காதீங்க.
ஒரு சந்திராஷ்டிரமம் அப்படிங்கிறது நீங்க பிறந்த நட்சத்திர புள்ளியிலிருந்து நட்சத்திர பாதத்திலிருந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நட்சத்திர பாதத்தில் எத்தனாவது பாதத்தை கடக்கின்றதோ அந்த 6 மணி நேரம் மட்டுமே உங்களுக்கு சந்திராசிரமமாக வேலை செய்யும். முதல்ல இப்ப சந்திராசிரமம் அப்படின்னா என்னன்னு சொல்லியாச்சு. இப்ப இந்த சந்திராசிரமனாவே எல்லாம் கெட்டது கெட்டது அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க இல்லையா? அதுல இருக்க நன்மை தீமையும் என்னன்னு பார்த்துடலாம். சரிங்களா? சந்திராசிரமனாவே எல்லாத்துக்கும் நன்மை நன்மை அதாவது சில ராசிக்காரர்களுக்கு நன்மையும் செய்யும் பொதுவாகவே. ரைட்டுங்களா? பொதுவாகவே ரோகிணி அஸ்தம் திருவோணம் அப்படின்னு இந்த சந்திரனுடைய நட்சத்திரங்களை பிறந்தவங்களுக்கு சந்திராசிரமம் அவ்வளவு விரிவாக பாதிப்பது இல்லை. அதே போல மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கும் சந்திராசிரமம் அவ்வளவா பாதிக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா, மிதுன ராசிக்கு சந்திராசிரமம் வரக்கூடிய இடம் 8ஆம் இடம் மகரம். அங்கிருந்து என்ன பார்ப்பாரு, சந்திராஷ்டத்துல தன்னுடைய ராசிக்கு தன்னுடைய சுய வீடான 2ஆம் இடம் பார்ப்பார். அதனால மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த சந்திராசிரமம் அவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்தாது. மாறாக அவங்களுக்கு அந்த 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 நல்ல பொருளாதார வரவு, ஏதோ ஒரு அம்மாட்ட காசு வாங்குறது, இல்லை ஏதோ ஒரு பொருளாதார வரவு, சொத்து வரவு, இது போன்ற நன்மையான விஷயங்கள் நடக்கும். சரி, இப்படி நடந்துட்டு இருக்கு. நம்ம சந்திராசனம் என்னங்க பண்றது, என்ன கோயிலுக்கு போகலாம், என்ன செய்யலாம், இந்த மாதிரி வந்துருச்சு சந்திராஷ்டம், இதுல என்னென்ன செஞ்சு என்னென்ன தெய்வத்தை கும்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த அதையும் நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? இப்போ மேச ராசியில சந்திராஷ்டிரமம் வந்துருச்சு அப்படின்னா அவங்க முருகரை கும்பிட்டு, புரியுதா, மலை மேல் இருக்கக்கூடிய முருகனை கும்பிட்டு துவரை தானம் செய்யலாம், அல்லது சாம்பார் சாதம் அன்னதானம் செய்யலாம். சந்திராஷ்டத்தின் பாதிப்புகளை குறைக்கும். நான் முன்னே சொன்ன மாதிரி அந்த ராசியில எந்த பாதத்துல இருக்கோ அந்த டைம் வரும்போது செய்யணும். ரிஷப ராசியினர் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மகாலட்சுமி வழிபாடு செய்து மொச்சையை தானம் செய்யலாம். மொச்சையை வச்சு அந்த அனைவருக்கும் கொடுக்கலாம். அந்த 6 மணி நேரத்துல செஞ்சுட்டு உங்க காரியத்தை துவக்கலாம். மிதுன ராசியினர் பெருமாளை வழிபட்டு கற்கண்டை பூஜித்து பக்தர்களுக்கு கொடுத்துவிட்டு உங்களது முக்கிய செயல்களை துவங்கலாம். அதே போல கடகராசினர் பச்சரிசியினால் செய்த பொங்கல் இருக்கு இல்லையா, பச்சரிசி பொங்கல் தானம் செய்து, அரிசி பொங்கல் பச்சரிசி செய்வாங்க, பொங்கல் தானம் செய்து உங்களது நல்ல காரியத்தை துவங்கலாம். சிம்ம ராசிக்காரர்கள் சிவபெருமானை வழிபாடு செய்து கோதுமை அல்வா, கோதுமை உப்புமா இது போன்ற தானம் கொடுக்கலாம். அவள் கூட தானம் கொடுக்கலாம். அதன் பிறகு உங்களது முக்கிய செயலை செய்யலாம். கன்னி ராசிக்காரர்கள் கிருஷ்ண பகவானை வழிபாடு செய்து தேன் தானம் செய்வது உங்களது சந்திராசிரமத்தின் அந்த வீரியத்தை குறைக்க உதவும். துலாம் ராசிக்காரர்கள் சர்க்கரை தானம் செய்வது, சர்க்கரையால் செய்த இனிப்பு பண்டங்களை தானம் செய்வது, நெய்யால் செய்யப்பட்ட பலகாரங்கள் தானம் செய்வது உங்களுடைய பிரச்சனைகளை குறைக்கும். 2வது, விருச்சிக ராசிக்காரர்கள் அதே போல துவரை தானம் செய்து செவ்வாய் பகவானை வழிபட்டு உங்கள் வேலைகளை ஆரம்பிக்கலாம். தனுசு ராசினர் குரு பகவானை வழிபாடு செய்வது அவசியம். சந்திராஷ்டமத்தன்னைக்கு பேரிச்சம்பழம் தானம் செய்வது சிறப்பு. அடுத்து மகரம் மற்றும் கும்பம் இந்த 2 ராசினருமே ஆஞ்சநேயர் வழிபாடு செய்த பின்னர் கருப்பு நிறத்தில் உள்ள உணவுப் பொருட்களை, எள் மிட்டாய், எள் போன்றவைகளை தானம் செய்து உங்கள் வேலையை செய்வது தொடங்குவது அவசியம். மீன ராசினர் சந்திராசிரமம் வந்துச்சு அப்படின்னா பைரவர் வழிபாடு செய்து கற்கண்டு தானம் செய்வதால் உங்கள் செயலில் வெற்றியாகும். இது பொதுவா இறை வழிபாடு. ஏன்னா கோயிலுக்கு போக முடியாது. இப்போ இதை மாத்திரம், இந்த இடத்துல தான் மாத்திரம். ரைட்டுங்களா? என்ன செய்யலாம், ரசகுல்லா வாங்கி சாப்பிடலாம். ரசகுல்லா வாங்கி அந்த சந்திராசிரமம் 6 மணி நேரமா அந்த 6 மணி நேரம் சந்திராசிரமத்துல ரசகுல்லா வாங்கி சாப்பிடலாம். மேற்படி அந்த 6 மாசம் சந்திராஷ்டம நேரத்துல 6 மணி நேரத்துல, அதாவது இரவு நேரம் வந்தா தூங்கிடுவீங்க, பகல் நேரம் சந்திராஷ்டம தினமா இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டு கழிவறையை சுத்தம் செய்யுங்கள். வேற ஒன்றும் பெருசா செய்ய வேண்டாம். சரிங்களா? உங்க கோயிலுக்குலாம் போக முடியலைங்கன்னா உங்க வீட்டில் இருக்கிற கழிவறையை சுத்தம் பண்ணுங்க.
ரைட்டு. இந்த சந்திராசிரமத்தை எப்படி நன்மைக்காக யூஸ் பண்றது அப்படின்னு கொஞ்சம் பாருங்க. இப்ப சந்திராசிரமம் என்பது 8ஆம் இடத்துல செஞ்சிருக்கும் போது 4, 8, 12 அப்படிங்கிற திரிகோணத்தில் வந்துருது இல்லையா? இந்த 12ஆம் இடம் என்பது அயன சயன ஸ்தானம் அப்படின்னு சொல்றோம். போகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்தானத்துல குழந்தை இல்லா தம்பதியினர், சந்திராசிரமம் கெட்டதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்களே, குழந்தை இல்லா தம்பதியினர் இந்த 6 மணி நேரத்தை பயன்படுத்தி உங்கள் தாம்பத்திய வாழ்க்கையை துவங்கினால் குழந்தை பிறக்கும் வாய்ப்பு அதிகம். ரைட்டுங்களா? எல்லாமே கெட்டது கிடையாது. சந்திராசிரமம்னால் சில நன்மைகளும் உண்டு. நம்ம எப்பவும் நன்மையான விஷயங்களை எடுத்து பழகுவோம், தீமையான விஷயங்களை குறைச்சிடலாம். அதுக்கு தான் சொல்கிறேன், சரிங்களா? இப்போ சந்திராசிரமத்தை பற்றி ஒரு தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இப்போ உங்களுக்கு சந்தேகம் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா, பொது சந்தேகம் இருந்தாலும் சரி, சந்திராசிரமம் நோக்கி சந்தேகமாக இருந்தாலும் சரி, நீங்கள் அந்த கேள்விகளை கேட்கலாம். கேள்விகளை கேட்பதற்கு நான் வழக்கமாக சொல்கிறதா, நடுவில் இருக்க பட்டன் அமுத்துங்க, கையை உயர்த்தினா எனக்கு சிக்னல் வரும், நீங்கள் உங்கள் கேள்வியை கேட்கலாம். கேள்வி கேளுங்க. கேள்வி கேட்பது தான் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். மற்றவர்களும் அதனால் பயன்பெறுவார்கள். அனைவரும் அதுக்கு பயன்பெறக்கூடிய நபர் உண்டு. கேள்வி கேளுங்க, பதில் பெறுங்கள். சந்திராசிரமத்தை பற்றின பயத்தை விடுங்க, அதை பற்றின ஒரு புரிதலுக்காக வாருங்கள். கேள்வி கேளுங்க, பதில் சொல்லுங்க. ஏன்னா நம்ம சந்திரனை பற்றி நிறைய பேசியிருக்கோம் ஆரம்பத்தில். இன்னும் நிறைய கிரகக்காரங்கள் அப்படின்னு எடுத்தோம்னா சந்திரனை பற்றி நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். பாவகாரங்கள் எடுக்கலாம். 8ஆம் பாவத்தில் என்ன சந்திரன் வந்து என்ன செய்யும், அதற்குண்டான பரிகார முறை என்ன. சந்திரன் 8ல் இருக்கிறவங்களே பொதுவாக பார்த்தாங்கன்னா அம்மாவுக்கும் அவங்களுக்கும் ஆகாது. இது பொது பலன். அதுவே சந்திரன் அங்கே வந்து வேறு விதமான நட்சத்திர சாதம் பெற்றால் நிறையா விஷயங்களை நம்ம நன்மையாகவும் மாற்றிக்கொள்ள முடியும். ஆனால் பொதுவாகவே லக்னத்துக்கு 8ல் சந்திரன் இருக்கவங்க கொஞ்சம் நெகட்டிவ் தாட்டை அதிகமாக வச்சிருப்பாங்க, எதிர்மறை சிந்தனைகளை அதிகமாக வைத்திருப்பார்கள். இது அருள் கார்த்தி ஜியோ. வாங்க ஐயா, வணக்கம். வணக்கம் ஐயா, கேளுங்க உங்க கேள்வியா. அருள் கார்த்தியா, நீங்க கேள்வி கேட்கலாம். உங்களுக்கு உண்டான பர்மிஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. வேறு யாரும் கேள்வி கேட்கிற மாதிரி இருந்தா கையை உயர்த்துங்க, அதாவது நடுவில் இருக்க பட்டன் அமுத்துங்க, கேள்வி கேளுங்க. உங்களுக்கு டைம் ஐயா வணக்கம். வணக்கங்கய்யா. இப்போ அங்க வந்து என்ன தீமை நடக்கும், என்ன நடக்குங்கய்யா அன்னைக்கு சந்திராஷ்டமம் அன்னைக்கு நமக்கு என்ன நடக்கும்? உடல் சார்ந்து அல்லது மனம் சார்ந்து ஏதாவது ஒரு வருத்தங்களா, காயங்களா, அது அன்னைக்கு என்ன மாதிரி நடக்கும், என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுங்கய்யா? அதாவது சந்திராஷ்டமத்தன்னைக்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத நான் முன்னாடியே தெளிவாக சொல்லிட்டேன். ஆனால் என்ன காரியங்கள் நடக்கும் அப்படிங்கிறத இப்போ உங்களுடைய தசாபதிகள் போகுது இல்லையா, இப்போ வந்து உங்க திடீர் பொருள் வரவு வேணும் அப்படின்னா உங்களுக்கு 2ஆம் அதிபதி திசையோ அல்லது 8ஆம் அதிபதி திசையோ நடந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, சந்திராசிரமத்தன்னைக்கு திடீர்னு ஒருத்தர் வராத காசு கூட கையில் வந்துடும். கெட்ட விஷயம் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, இப்போ 12லேருந்து ஒரு திசை நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, அப்போ சந்திரன் அஷ்டமத்தில் இருக்கும்போது தேவையற்ற மருத்துவ செலவுகளையும் வீண் அலைச்சலையும் பயணத்தையும் வைக்கும். ஒரு இடத்துல இருக்கக்கூடாது. அப்போ அந்த குறிப்பிட்ட நேரம் பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்து எங்க உங்களுக்கே தெரியாது. ஆனால் சந்திராசிரம நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, வாகனத்தில் சுற்றிட்டு இருப்பீங்க அங்கேயும் இங்கேயும். அந்த வேலையை அந்த கிரகம் செய்தே தீரும். ரைட்டு. அடுத்த ஒரு வாய்ப்பு கொடுப்போம். முருகன் ஐயா, முருகேசன் வாங்க ஐயா. முருகேசன் ஐயா வாங்க, கேள்வி கேளுங்க. வணக்கம் ஐயா. வணக்கம், சொல்லுங்க ஐயா. இந்த குழந்தைங்களுக்கு மொத்தடிக்கும் போது சந்திராஷ்டமம் அன்னைக்கு தாய் தந்தைக்கு சந்திராஷ்டமம் அன்னைக்கு அடிக்கக்கூடாதுன்னு ஒரு ரீசன் சொல்றாங்களேங்கய்யா. எப்படி மறுபடியும் கேள்வி கேளுங்கய்யா. முதல் மொட்டை குழந்தைக்கு அடிக்கும்போது முதல் முட்டை சந்திராஷ்டமத்துக்கு தாய் தந்தைக்கு இருந்தாலும் குழந்தைக்கு இருந்தாலும் குழந்தையோட நட்சத்திரம் தாய் தந்தையோட நட்சத்திரத்தினைக்கு அடிக்கக்கூடாதுன்னு ஒரு ரீசன் சொல்றாங்க. அது உண்மைதாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா அதை பத்தி கொஞ்சம் தெளிவா சொன்னீங்கன்னா நல்லா இருக்குங்கய்யா. சந்திராஷ்டமத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்குங்கய்யா?
இல்ல இல்ல, பொதுவாகவே சந்திராஷ்டமத்தின் அன்னப்ப இப்ப இந்த கல்யாணம் பொருத்தம் பார்க்கும்போது முதல் பொருத்தமா கல்யாணம் நடக்கிற முகூர்த்தம் 2 பேத்துக்கும் சந்திராஷ்டமம் இல்லாம பார்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்கும். ரைட்டுங்களா? 2வது, ஜென்ம நட்சத்திரத்துல முடி எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட். இன்னொரு விஷயம், பிறந்த கிழமை அன்னைக்கு முடி வெட்டக்கூடாது. பிறந்த நாள் அன்னைக்கு, அதுவும் பிறந்த நாளும் பிறந்த கிழமையும் ஒண்ணா வந்துச்சுன்னா அன்னைக்கு முடி எடுத்தல் கூடாது. அது ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த விஷயத்துல. பிறந்த நாளும், அதாவது ஒரு வருஷத்துல பிறந்த நாளும் பிறந்த கிழமையும் ஒன்றாக வந்துச்சுன்னா கட்டாயம் அந்த நாள்ல நீங்க முடியை வெட்டவும் கூடாது, மொட்டை அடிக்கிறதும் கூடாது. சரிங்களா? அப்போ பொதுவாக உங்களுக்கு அது எதிர்மறை விளைவை கொடுக்கும் அப்படிங்கிறதுனால அதை வேணான்னு சொல்றாங்க. வேற யாரு பிஎம் அப்படிங்கிற கேள்வி கேட்கலாம்? வாங்க பிஎம், கேள்வி கேளுங்க. அலோவ் பண்ணியிருக்கோம். வணக்கம் வணக்கம். எனக்கு என்ன வணக்கம். டவுட்னா, இப்போ ஜாதகத்துல சந்திரனுடைய நிலைய வச்சு சந்திராஷ்டம பலன்கள் வேறுபடுமா சார்? ஃபார் எக்ஸாம்பிள், பௌர்ணமியில பிறந்தது, குரு பார்வை பெற்ற சந்திரன், so இந்த மாதிரி அமைப்பு பெற்றவர்களுக்கு சந்திராஷ்டமம் கொஞ்சம் கம்மியா வேலை செய்யுங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ அவங்க ஜாதகத்துல லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல போய் சந்திரன் மறந்துச்சுன்னு வச்சுங்களேன், இல்ல உங்க லக்னத்துக்கே 8ல சந்திர அஷ்டமத்துல போயிருக்கு அப்படின்னா, உங்களுக்கு மறைந்த சந்திரன் சந்திராஷ்டமத்தை பெருசா செய்ய மாட்டார். தசா புத்திகள் தான் செய்யும். சந்திராஷ்டமத்தன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனை வராது. சந்திராஷ்டமத்துக்கும் குரு பார்வைக்கும் சம்பந்தம் கிடையாது. உங்க பிறப்பு ஜாதகத்துல அந்த சந்திரன், ஆனா அதுக்கு தகுந்தமான தீமையான பலனை அது கொடுத்துருவோம், அது வேற விஷயம். ஆனா சந்திராஷ்டம தினத்தன்னைக்கு உங்க லக்னத்துக்கு 8ல போய் மறந்துச்சு அப்படின்னா அந்த சந்திராசிரமம் அவர்களுக்கு வேலை செய்யாது. ஏன்னா அவங்க சுய ஜாதகத்திலே சந்திரன் மறைவு பெற்றுச்சு. ஆனா சந்திரனுடைய காரகங்கள் அவங்க ஜாதகத்துல பாதிக்கப்படும். பாவகாரமும் பாதிக்கப்படும், சந்திரனுடைய காரகங்களும் பாதிக்கப்படும். குறிப்பா இந்த சந்திராசிரமத்து அன்னைக்கு அவங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏதாவது வீட்டில் இருந்து இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி சின்ன பரிகாரங்களோ இந்த மாதிரி வேலை செஞ்சாலே போதும். பொதுவாக அவங்கள அவ்வளோ சீக்கிரம் பாதிக்காது. நன்றிங்க உங்க கேள்விக்கு. அடுத்தவர்கள் சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். கேள்வியை நீங்க கேட்டீங்கன்னா அந்த கேள்வி மற்றவர்களுக்கு உபயோகமாகும். உங்க கேட்க வேண்டிய கேள்வி கேளுங்க. கையை உயர்த்துங்க, அப்போதான் எனக்கு தெரியும். நடுவில் இருக்க பட்டன் அமுத்துங்க. கையை உயர்த்துங்கன்னா நடுவில் இருக்க பட்டன் அமுத்துனீங்கன்னா தான் எனக்கு இங்கே கை உயர்த்துற ரசிக்க வரும். உங்க கேள்வி கேளுங்க. சந்திரனை பத்திர கேள்வி கேளுங்க. நிறைய விஷயங்கள் இன்னைக்கு சொல்லியிருக்கோம். சந்திரனை பத்திர விஷயம், சந்திரன் தாம்பத்தியம் இல்லாதவங்க இதை பயன்படுத்தலாம், சந்திராச நேரத்தை அப்படின்னு பயன்படுத்துறோம். அதுவும் இரவுல அந்த டைம் வந்துச்சுன்னா அதை உபயோகப்படுத்திக்கலாம்னு சொல்லியிருக்கோம். நல்ல தானங்கள் என்னென்ன தானங்கள் கொடுக்குறோம். அடுத்து ராஜ கமலிங்கம், வாங்க ராஜசேகர் ஐயா, வாங்க ஐயா, வணக்கம். உங்க கேள்விகளை கேளுங்க ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ராஜ மகாலிங்கம் ராஜசேகர். ஹலோ. கேளுங்க கேளுங்க. ஹலோ. ஹலோ சார். கேளுங்க கேளுங்க. ஹலோ சார். வணக்கம் சார். வணக்கம் ஐயா, கேளுங்கய்யா. சார், இந்த இப்போ சொன்னீங்க சந்திரசன் தாம்பத்தியம், அது என்ன சார்? மறுபடியும் ஒரு முறை சொல்லுங்க சார். புரியல புரியல. 12 இந்த 4, 8, 12 சொன்னீங்களா சார்? சந்தர்சம் வர அன்னைக்கு குழந்தை இல்லாதவங்க, அது ஒரு இன்னொரு முறை வரும். ஓகே ஓகே, ஒண்ணு இல்லைங்கய்யா. ஜாதக ரீதியாக பார்த்தீங்கன்னா 4ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு திரிகோண ஸ்தானம். 4, 8, 12 அப்படிங்கிறது திரிகோண ஸ்தானம். ரைட்டுங்களா? அப்ப உங்க நட்சத்திர புள்ளியில இருந்து அது எந்த நட்சத்திர புள்ளியில இருக்கும், அந்த 6வது நட்சத்திர புள்ளி இருக்கு இல்லையா, அதுல தொடர்ந்து தாம்பத்தியம் வைத்துக் கொள்வது குழந்தை அயன சயன சுவை அதன் இதுக்கு குழந்தை விதிகள் இருக்கு. இந்த விதியை பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? இது ஒரு முறை கட்டாயம் வந்துடும் இல்லையா? இதுல பல காரணங்கள், சில காரணங்கள், திதிகள், சில திதிகள் இந்த மாதிரிலாம் வரும். அந்த குழந்தையில்லா தம்பதிகளுக்காகவே சிறப்பாக அவங்களுக்கு அந்த கரணம், அந்த திதிகள் இதெல்லாம் வரும். அதெல்லாம் அவங்க இன்னும் சிறப்பா அந்த அந்த கரணம், திதி எல்லாம் ஒண்ணா வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும். இருந்தாலும் முயற்சி பண்ணலாம். இரவு நேரத்துல சந்திராசம் 6 மணி வச்சுக்கோங்க. இந்த நேரத்துல அவங்க பகல் நேரத்துல வந்தாலும் முயற்சி பண்ணலாம் குழந்தைக்கு. சரிங்களா? அதனால 4, 12 அப்படிங்கிற திரிகோணத்தின் அடிப்படையில் செயல்படுவதால் அது தாம்பத்தியத்துக்கு உகந்தது அப்படின்னு சொல்றேன். அடுத்தவர்கள் கேள்வி கேட்கலாம் சார். இன்னொரு
இருக்குங்கய்யா. சார் இப்போ கல்யாணத்தை சொன்னீங்க சார், 7ஆம் அதிபதி 8ல் இருக்குது கலத்திரத்தம். ஆமா. 8ல் இருக்கும்போது விபத்து 2 வருஷத்துல நடக்கும்னு சொன்னீங்களே சார், அது கலத்திரக்காரருக்கும். அது செவ்வாய் இருந்தா. இப்போ எங்க கசினுக்கு அதே மாதிரி தான் சார். மேரேஜுக்கு முன்னாடி நான் ஒரு விபத்து நடந்தது. மேரேஜ் முன்னாடியே நடந்தது சார். நீங்க சொன்ன தேதி வச்சு எல்லாமே தள்ளி போயிடுச்சு சார். இனிமேல் விபத்து நடக்காதுல்ல சார்? இல்ல அப்படி இல்ல, அவங்க ஜாதகம் எப்படிப்பட்ட வலிமையானதுன்னு பார்க்கணும். அது நடந்துரும். சுய ஜாதகம் என்ன அடிப்படை, அவங்க கர்ம வினை என்ன இருக்கு அப்படிங்கறத பார்த்தா அது நடக்குமா நடக்காது. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் பாத்தீங்கன்னா, அவர் வந்து மிருகங்களால் தாக்கப்படணும் அப்படின்றது ஒரு கறி. நைட்டு ஒரு தடவை பெருங்காலி கடிச்சிச்சு, என்ன பண்ணிச்சு, இலி கடிச்சிச்சு, இன்னொரு தடவை நாய் கடிச்சிருச்சு. இது எல்லாம் கடைசியா பாம்பும் அவரை கடிச்சிருச்சு. ஒரு விதி ஒரு முறைதான் செயல்படணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அந்த தசா புத்திகள் அவங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத முழுமையா பார்க்கணும். புரியுதுங்களா? ஏன்னா இதெல்லாம் ஆய்வுல இருக்கு. தசா புத்தி முழுமையா பார்த்துட்டு தான் அவங்களுக்கு அந்த சம்பவம் இது மட்டும்தானா இனி தொடருமா அப்படிங்கறத முடிவு பண்ணணும். இல்ல அதுக்கு தகுந்த இறை வழிபாட்டையும் நம்ம செய்யணும். அது கலத்திரக்காரங்களுக்கு சுய இவங்களுக்கு ஏற்படுமா? இவங்களுக்கு ஏற்பட்டது, அப்ப அவங்களுக்கு ஏற்படுமா சார்? இப்ப அந்த லக்னம் என்ன லக்னம்னு சொல்லுங்க. சிம்ம லக்னம் சார். சிம்மனுக்கு 7ஆம் அதிபதி 8ல் சனி. ஆமா சார். குரு தனு மீனத்துல இருக்கிறாரு. இல்ல சிம்ம லக்னம், அவங்களுக்கு 7 குறைவை வந்து சனி, அவர் வந்து மீனத்துல இருக்கார் இல்லையா? ஆமா சார். இப்ப வந்து அந்த அமைப்புல மீனத்துல என்ன நட்சத்திர சாரம் வாங்கியிருக்காரு? மீனத்துல வந்து சார் இது சார் புரட்டாதி சார். பூரட்டாதி. ஆமா சார். பூரட்டாதிங்கிறது குரு சாரம் இல்லையா? குரு சார் 4வது. அது குரு சாரம் வாங்கினால 8 குறையும் 8லயே ஆச்சு அப்படிங்கறனால இவங்களுக்கு ஆயுள் பங்கம் குறைவு. ஆனா அவமானங்களை அந்த விபத்துக்களை சந்திச்சுதான் ஆகணும். ஏன்னா சிம்ம லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி 1, ஆனா 5ஆம் அதிபதியா குரு வர்றாரு, பிளஸ் 8ஆம் அதிபதியா வர்றாரு. இந்த 2 செயல்ல குரு எந்த டிகிரியில இருக்காரு ஜாதகத்துல அப்படின்னு நிலையை நம்ம முடிவு செய்யணும். சரிங்களா? ஓகேயா, நன்றி. அடுத்தவங்க கேள்வி கேட்கலாம், மற்றவர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கலாம். நிறைய பேர் கேள்வி கேளுங்க, உங்களுக்கு டவுட் என்ன இருந்தாலும் கேட்டுங்க. ஏன்னா நம்ம அது வாரத்துல ஒரு நாள் தான் நம்ம ஜோதிட ப்ரோக்ராம் நடத்த போறோம். மீதி நாட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பல்வேறு உபயோகமான தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும். மருத்துவம், ஆன்மீகம், இந்த போல ஏகப்பட்ட தகவல் உங்களுக்கு கிடைக்கும். இந்த குழு வந்து ஜோதிடத்தை தாண்டி பல்வேறு விஷயங்களை உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசை. நான் அது அத்தனை உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? நான் இது இல்லாமல் நம்ம ஜோதிட கிளாஸ்லாம் வேற நடந்துட்டு இருக்கு. தனியாக வாட்ஸ்அப்ல ஜோதிட கிளாஸ், ஜோதிட வகுப்பு, பரிகார வகுப்புல போகும்போது பரிகார கிளாஸ்லாம் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அடுத்த மாதம். 6 மாதம் கோர்ஸ், சும்மா ஒரு நாள் 2 நாள் கிளாஸ் கிடையாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகுது. விசு சிவா வாங்க, உங்களுடைய கேள்விகளை கேளுங்க. விசு சிவா கேளுங்க. விசு சிவா கேளுங்கய்யா, உங்களுக்கு பர்மிஷன் வந்திருக்கு, நீங்க கேளுங்க. கை உயர்த்திருக்கீங்க, கேள்வி கேளுங்க, பதிலை பெறுங்கள். என்ன டவுட் உங்களுக்கு? வணக்கம், கேக்குது, சொல்லுங்க. வணக்கங்க சார். வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. சார், எங்க வீட்டுக்காரருக்கு வந்து ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரங்க சார். ஓகேம்மா. இப்போ இப்ப 1.5 வருஷத்துக்கு முன்னாடி டிசம்பர் 30ஆம் தேதி ஆட்டம் அவருக்கு பிரஷர் ஆகி இப்போ ஸ்கல் ஓபன் பண்ணி ஆபரேஷன் பண்ணிருக்குங்க சார். ஓகேம்மா. வந்து அவருக்கு வந்து ரிஷபம், எனக்கு சிம்ம ராசிங்க சார். இப்போ இதனால ஏதாவது அந்த மாதிரி ராசிகள்னால அந்த மாதிரி கூட ஏதாவது ஆகுமாங்க சார்? அந்த மாதிரி எல்லாம் ஆகாதுமா. அந்த மாதிரி ஆகாது. ஏன்னா சொல்லுங்க. அவர் ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரங்க சார். வந்து இப்போ இந்த மாதிரி இது வரைக்கும் மேரேஜ் ஆனதுல இருந்து ஒரு 3 தடவை இந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்சிடென்ட் ஆயிட்டே இருக்குங்க சார். 18 வருஷம் ஆச்சுங்க சார் மேரேஜ். ஆனா அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி
சின்ன சின்ன இந்த மாதிரி ஆபரேஷன் பண்ற மாதிரியானதே ஆயிட்டு இருக்குதுங்க சார். அதனால ஏதாவது இந்த திருமண பொருத்தத்துல ஏதாவது என்னோட ராசினால அவருக்கு கெடுதல் அந்த மாதிரி ஏதாவது இருக்குதாங்க சார்? ஆமா, அது வந்து எப்படி திருமணம் ஆகி ஒரு நாள்லயே நடக்கும். திருமணம் ஆகி அதாவது ஒருத்தர் இதுக்குதான் திருமண பொருத்தம் பார்க்கும்போது மிக ஜாக்கிரதையா பார்க்கணும்னு சொல்லிட்டு வர காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, திருமணம் ஆகி அன்னைக்கே ஃபர்ஸ்ட் நைட்டே நடக்காம பிரிஞ்ச ஜோடி 20 வருஷம் ஆகி போனவங்களும் உண்டு. சரிங்களா? இதெல்லாம் ஏகப்பட்ட உதாரணங்கள் இருக்கு. சரிங்க ஆனா விபத்து உங்களாலதான் நடக்குது அப்படிங்கிறதுக்கு அது காரணமாக இருக்காது. ரைட்டுங்களா? அதை முன்ன புரிஞ்சுங்க. ஏன் ராசி ஓகே என்ன ஏன் ராசி அவரை பாதிக்குமா அப்படின்னா அது காரணமா இருக்காது. சரிங்க சார். அவரோட திசா புத்தி எப்படி இருக்கு, அது ரோகிணியில பிறந்திருக்காருன்னா ரோகிணி முடிஞ்சு இப்ப வயசு நம்ம அவருக்கு. அவருக்கு இப்ப 44 5 ஆக போகுதுங்க சார். 45 ஆமா, முடியும். இப்ப ரோகிணி எத்தனாம் பாதம்? ரோகிணி 2ஆம் பாதங்க சார். 2ஆம் பாதம்னா சந்திர தசை 5 வருஷம் நடந்திருக்குமா. அடுத்து செவ்வாய் தசை 7 21 வருஷம். 5 7 5 7 12. அதுக்கப்புறம் ராகு தசை 18 வருஷம் 30. இப்ப குரு தசை நடந்துட்டு இருக்கும் அவருக்கு. ரைட்டுங்களா? ஆமாங்க சார். இப்ப இந்த குரு திசையில இந்த குரு பகவான் என்ன செய்ய அவருக்கு இருக்கிறார் அப்படிங்கறது அவருடைய ஜாதகத்தை முழுமையா பார்த்து சரிங்க சார். அதுக்கு உண்டான பரிகாரம் என்ன, இந்த மாதிரி நடந்துட்டு இருந்தா அதுக்கு என்ன பரிகாரம் செய்யலாம், இந்த மாதிரி விஷயத்த பார்த்து ஆராய்ந்து சொல்லணும். சரிங்களா? எந்த ஒரு விஷயத்தையும் ஆராயாம ஜோதிடர் சொல்லக்கூடாது. என்ன நடக்குதா இருக்கு, அவருக்கு என்ன நடப்பு திசையில இருக்கு, எதனால அப்படி வந்துகிட்டு இருக்கு, இப்ப இத்தனை சரிங்க. வருஷம் இத்தனை வருஷம் காலமா தொடர்ந்து வந்துகிட்டு இருக்குன்னா அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? அந்த காரணத்தை கண்டுபிடிச்சு அந்த இறை செயலால இறைவன் மூலமாக அந்த காரணத்தை நம்ம நிறைவேற்றணும். இதுதான் ரொம்ப முக்கியமா அதுதாங்க சார். இப்போ பார்க்கலாம். ஆபரேஷன்னால பேராசிஸ் மாதிரி வந்து இப்போ நரம்பு ப்ராப்ளம் மாதிரி இப்ப கை கால் வந்து இழுத்துக்கு போய் உணர்ச்சி போய் ரிட்டர்ன் வந்துருச்சு சார். இப்ப கொஞ்சம் அதுக்கு கொஞ்சம் இருக்குங்க அம்மா சார். அவருக்கு பேச வரம்மா பேச மாட்டாருங்க சார். கொஞ்சம் பேச்சு வரலைங்க சார். கொஞ்சம் ஒருவேளை பேச்சு வர மாதிரி இருந்தா மகாபாரதம் ஆன்மீக புத்தகங்களை அடுத்தவங்களுக்கு கதையா சொல்லுங்க. சரிங்களா? இது ஒரு எளிமையான வீட்டுல இருந்து செய்யக்கூடிய பரிகாரம். சரிங்க சார். ஏன்னா எதுங்க அவர் சார்? வந்து மகாபாரதம் ராமாயணம் இதிகாசங்கள் இருக்கு இல்லையா, ஆமாங்க சார். அத வந்து அவர் வாயாலே சொல்லணும். சரிங்களா? இறைவன் அந்த வாய்ப்பு கொடுக்கல. இப்ப பேச்சு வந்து நம்ம சொல்றது ரிட்டர்ன் சொல்றாருங்க சார். ஆமா, இல்ல, போ, வா இதெல்லாம் சொல்றாருங்க சார். நம்மளாட்ட சரளமா பழையபடி மாதிரி பேச வரலைங்க சார். அது வந்து இப்ப லெஃப்ட் ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணி இருக்குதுங்க சார். அது அதாம்மா பிரச்சனை. அதாவது மூளை வந்து இடது பக்க மூளை வலது பக்க மூளைன்னு 2 இருக்குமா. ஏதாவது இடது பக்க மூளையில பிரச்சனை ஆச்சுன்னா வலது பக்க உறுப்புகள் பாதிச்சிரும். அது நாக்கு முதற்கொண்டு உள்ள பெரு கால் வரைக்கும் வலது பக்க மூளை பிரச்சனை ஆச்சு அப்படின்னா இடது பக்க உறுப்புகளை பாதிச்சிரும். சரிங்களா? இந்த சரிங்க சார். பாதிப்பு எதனால வந்துச்சு, ஏன் வந்துச்சு அப்படிங்கிறத முழுமையா ஆராய்ந்து இது சரியாகுமா ஆகாதா, இல்ல சரிங்க இதற்கு என்ன பண்ணலாம் சரிங்க அப்படிங்கிறத நம்ம முழு ஜாதகத்தை பார்த்து முடிவு பண்ணிக்கணும். சரிங்களா? அதனால சரி தான் பொதுவாகவே மூளை வந்து 3 பிரிவாக பிரிக்கப்பட்டிருக்கும். அது வந்து மருத்துவங்கிற பகுதியில எல்லாம் சொல்லி முடிச்ச பிறகு கடைசியா அந்த மூளையோட செயல்பாடு என்ன அப்படிங்கிறத கட்டாயம் சொல்லுவேன். சரி இப்போதைக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்க மகாபாரதம், ராமாயணம் இது மாதிரி கதைகள், பகவத்கீதை என்னென்ன இதிகாச கதைகளை சொல்ல முடியுமோ, அவரால் சொல்ல முடியலன்னா கூட அதை ஒரு ஆடியோவை போட்டு நீங்க அவரை கேட்க சொல்லுங்க. சரிங்களா? சரி கண்டிப்பா. இது வந்து ஒரு சும்மா வீட்ல இருந்தே நீங்க செய்யறதுக்கு உண்டான ஒரு எளிய பரிகாரம் தான். முற்றிலும் பார்க்கணும்னா அவங்களோட ஜாதகத்தை முழுமையா பார்த்துட்டு தான் ஒரு தீர்வு சொல்லணும். சரிங்களா? சரிங்க சார். ஓகேம்மா, வேற எது கேள்விகள் இருக்கா? அதுதாங்க சார். அதுக்குதான் இப்ப எனக்கு சிம்ம ராசி, சிம்ம லக்னம் இருக்குதுங்க சார். அது வந்து ஓகே. எதுவும் இப்ப குடும்பத்துக்கு இப்ப அது எதுவும் பாதிப்பு எதுவும் இந்த டைம்ல அம்மா, ஏதாவது? லக்னமோ ராசியோ பாதிக்காதுமா. முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க. சரிங்க சார். லக்னம் ராசி அவ்வளவு சீக்கிரம் பாதிக்காது. சிம்ம ராசி சிம்ம லக்னம் யாரா வேணா இருங்க. சரிங்க நான் உங்களுக்கு இப்ப கரண்ட்ல எந்த கிரகம் ஆக்டிவேட்ல இருக்குன்னு பார்க்கணும். சரிங்களா? சரிங்க அந்த கிரகம் என்ன பொசிஷன்ல இருந்து உங்களை வழி நடத்துதுன்னு பார்க்கணும். அந்த வழிகாட்டுதலின்படி தான் உங்க ஜாதகம் உங்களை அழைத்து செல்வதை தவிர சிம்ம ராசி சிம்ம லக்னம் அந்த ராசி பலன் பார்க்குற மாதிரி கிடையாது. இது வந்து நிரந்தர தீர்வு. இது நடக்கும்னா இதுதான் நடக்கும். அது போயிட்டு வந்து பார்த்துட்டு உங்க மன திருப்திக்காக 10 நாள்ல சரியாயிரும், 3 மாதம் அதெல்லாம் இல்லை. 5 வருஷம் 5 வருஷம் 4 வருஷம் 4 வருஷம் 3 வருஷம் 3 வருஷம் இதை நீங்க அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் கர்மா. ஏன்னா நம்ம பிறப்பே கர்ம வினையின் அடிப்படையில தான் அமையுது இல்லையா?
இந்த கர்ம வினையெல்லாம் பத்தி நம்ம கடைசியில ஆன்மீகங்கிற தலைப்புல நிறைய பேசுவோம். நிறைய விஷயங்கள் இருக்கு. சரி. இன்னும் இன்னும் அடுத்தவர்களுக்கு கேள்வி கேட்கட்டும். மற்றவர்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம். மற்ற கேள்வி கேளுங்க. ஒரு சின்ன நன்றிம்மா. உங்க கேள்வி வந்து இதுல அனுப்பலாமாங்க சார்? என்னம்மா புரியலம்மா? இப்ப உங்ககிட்ட நாங்க பாக்கணும்னா எப்படிங்க சார் இது நாங்க நான் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் குரூப்ல போடுவோமா, அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. ரைட்டுங்களா? ஓகே சார். ஃபோன் பண்ணுங்க, அதுல டீட்டெயிலுக்கு பண்ணுங்க. ஏன்னா இப்ப நேர்ல வரதா இருந்தா எனக்கு 45 50 நாள் ஆகும் அப்பாயின்மெண்ட். ஓகே போன்ல என்கிட்ட ஜாதகம் பார்க்கறதா இருந்தா ஒரு 5 நாள் கழிச்சு பார்ப்பேன். சரிங்களா? இன்னைக்கு கொடுத்தீங்கன்னா 5 நாள் கழிச்சு பார்ப்பேன். ஓகேங்க சார். அது பார்க்கலாம். ஏன்னா வாரம் ஒரு முறை தான் இந்த ஜோதிட நிகழ்வு நடைபெறும். ஏன்னா மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும். ஆன்மீகம், மருத்துவம் எல்லாமே மக்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால நம்ம ஓகேங்க ப்ரோக்ராம் ஜோதிட ப்ரோக்ராம் வாரம் ஒரு முறை நடக்கும். என்கிட்ட நீங்க ஜாதகம் பார்க்கறதா இருந்தா என்னோட வாட்ஸ்அப் நம்பரை குரூப்ல போடுவேன். சரிங்களா? அதுல இருந்து என்ன கூப்பிடுங்க, நான் உங்களுக்கு வழிகள் சொல்றேன். சரிங்களா? ஓகேங்க சார். ஓகேம்மா. நன்றிம்மா உங்க கேள்விக்கு. நன்றிம்மா. ஓகே. அடுத்த கேள்வி கேட்கலாம். கையை ஊத்துங்க, நடுவில் இருக்க பட்டனை அமுத்துங்க. உங்க கேள்விங்க முன் கேட்கலாம். என்ன கேள்வி இதை பத்தின ஜோதிடம் சந்தேகங்கள், ஜோதிடம் சார்ந்த புரிதல்கள். ஏன்னா ஜோதிடத்தை வந்து தவறா புரிஞ்சுக்கிறதுனாலதான் நிறைய விஷயம் வருது. ஏன் அந்த திருமணம் பொறுத்தவரை கிளாஸ் நான் இலவசமா எடுக்கிறேன்னா, கிட்டத்தட்ட 25 ஆண்டு காலமா பலவேறு ஜாதகங்களை பார்த்தாச்சு. டைவர்ஸ், குழந்தைல, பொருளாதாரத்துல கணவன் மனைவி பிரிவு இப்படியே வரனாலதான் நானே ஒரு மனம் எடுத்து போய் கிட்டத்தட்ட முன்னாடி இதற்கு இந்த குழு ஆரம்பிக்க முன்னாடி வாட்ஸ்அப்ல ஒரு மொத்தம் நமக்கு ஒரு 108 குழு இருக்கு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேருக்கு இந்த பாடங்கள் வந்து அவங்களுக்கு எடுத்திருக்கேன். சந்தேகங்களையும் தீர்த்திருக்கேன். திருமணம் பொறுத்தவரைல விஷயத்துல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, எதிர்கால சந்ததியினர் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டெலிகிராம் குரூப் ஆரம்பிச்சு அதுல எல்லாத்தையும் நீங்க ஆட் பண்ணுங்கன்னு. ஏன் ஆட் பர்மிஷன் கொடுத்துருக்கேன்னா, உங்களால இந்த 4 பேர்த்துக்கு ஒரு நல்ல செய்தி போகலாம். நம்ம ஒரு தானம் தர்மங்கிறது கையில பணமா கொடுக்கணும் அப்படிங்கிறதுல, உங்களை அறிவு தானம் கொடுத்தா கூட தானம் தான். உங்க நண்பர்களை வந்து இதுல இணைச்சு விடுறது, இந்த லிங்கை மற்றவங்களுக்கு ஷேர் பண்றது, இது கூட அவங்களால ஏதோ ஒரு பண்ணுவாங்க, ஏதோ ஒரு தானம் செய்வாங்க, ஏதோ ஒரு அவங்க விதியை தெரிஞ்சுக்குவாங்க. இல்லை என்ன பண்ணலாங்கன்னு சொன்னா பல்வேறு விஷயங்கள் இதில் வரப்போகின்றன. தானம் என்பது நீங்க காசாவோ பணமா பொருளோ கொடுக்கறது எப்போ வேணா போயிடும். ஆனா அறிவு தானம் ஒன்று அப்படிங்கிறது, கல்வி தானத்தை கொடுத்தீங்க அப்படின்னா என்றளவும் அழியாது. அதனால இந்த லிங்கை மற்றவங்களுக்கும் போடுங்க. உங்க ஆட் மெம்பர்ல போய் நானே உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்கேன். உங்க நண்பர்கள் உறவினர்களை ஆட் பண்ணுங்க. வேறு கேள்விகள் இருந்தா கையை உயர்த்துங்க. சட்டனை பத்தி நீங்க நிறைய பேசியிருக்கோம். வருங்காலம் இன்னும் நிறைய பேசுவோம். ஒவ்வொரு நாள் புதன்கிழமை வந்து ஜோதிடத்துக்காக ஒதுக்கிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். மற்ற நாட்கள்ல வந்து மற்ற விஷயங்கள் பேசலாம். இன்று வந்து ஜோதிட நாள் அப்படின்னு புதன்கிழமை இந்த டைமை யூஸ் பண்ணிக்கலாம். ஜோதிடம் சார்ந்த எந்த விஷயங்களா இருந்தாலும் நீங்க இதில் கேளுங்க. திருமணம் பொறுத்த பாடம் எடுத்திருக்கோம், அதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்க. நல்ல விஷயங்கள், கெட்ட விஷயங்கள், எந்த விஷயங்களா தான் கேளுங்க, பதில் சொல்லலாம். நம்மளுடைய ஜோதிட நிகழ்ச்சி வரும் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மட்டும் வச்சுக்கலாம். சரிங்களா? ஏன்னா மற்றவர்களுக்கு நிறைய வாய்ப்பு கொடுக்க வேண்டியதா இருக்கு. லக்ஷ்மணன் சுரேஷ், அடுத்து வெங்கடேசன். லக்ஷ்மணன் சுரேஷ் உங்க கேள்வியை நீங்க கேளுங்க ஐயா. அடுத்து வெங்கடேசன். லக்ஷ்மணன் சுரேஷ் முதல்ல கேளுங்க, அடுத்து வெங்கடேசன். கேளுங்க ஐயா, உங்க கேள்வியை கேளுங்க. கேள்வி கேளுங்க, கையை உயர்த்திக்கிங்க, பர்மிஷன் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு கேள்வி நீங்கள் பேசலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பேசுங்க. இதனை அடுத்து வரப்போகிற கிளாஸ் வந்து ஞாயிற்றுக்கிழமை ஒரு முக்கியமான ஒரு கிளாஸ், மனம் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க போகிறோம். அதுவும் திறன் அடிப்படையாக கொண்டனால அது ஒரு ஆன்மீக பதிவில் அது வருது. கையை உயர்த்தினவங்களுக்கு அடுத்து வந்து பேசுங்க. பிரகாஷ் சேலம் ஐயா. ஐயா கையை உயர்த்தினவங்களுக்கு நான் பதில் கொடுத்துருக்கேன், பேசலாம். வணக்கம் சொல்லுங்க ஐயா. சேலத்துல இருந்து பிரகாஷ்ங்க, சுக்கரன் பிரகாஷ். வணக்கம் சொல்லுங்க ஐயா. ஐயா நம்மளுடைய இதுல வந்து இப்ப ஒரு லக்னத்திற்கு இப்ப சனி செவ்வாய் அப்படின்னு சேர்க்கை இருக்குது அப்படின்னா நம்ம திருமணத்துக்கு அதை எப்படிங்க பயன்படுத்த முடியும்? லக்னத்துக்கு சனி செவ்வாய் இருந்தாலாம். ஆமா, லக்கணமோ அல்லது 2ஆம் இடத்துல, இப்ப 2ஆம் இடத்துல சனி செவ்வாய் சேர்க்கை இருந்தா 2 தாரம் அப்படிம்பாங்க. அப்படி இல்லைங்க, சனி செவ்வாய் லக்னத்துல இருந்தா லக்னத்துல இருந்து நேர் 7ஆம் பாவத்தை பார்க்கும் இல்லையா? சரிங்க. இப்ப 2ஆம் இடத்துல சனி செவ்வாய் இருந்தா அது நேர் 8ஆம் பாவம் மாங்கல்ய ஸ்தானத்தை பார்த்துரும். ரைட்டா?
ஓகேங்க. இது தார தோஷம் இல்லையா, மாங்கல்ய தோஷம்னு சொல்றது. இந்த மாதிரி ஆ. அமைப்புகள்லாம் இருந்தா ரைட்டுங்களா? ஓகேங்க. இது வந்து மாங்கல்ய தோஷம், மாங்கல்யம் நிலைத்திருக்கும். சில பேருக்கு பிரச்சனை ஆகும், கல்யாணத்துக்கு அப்புறம் விபத்துகள் நடக்கும். இது ஓகேங்க. போன்ற விஷயங்களை அது சொல்லும். அது தார தோஷம் அமைப்புங்கிறது இன்னும் சில அமைப்புகளை பார்த்துட்டு தான் நீங்க முடிவு பண்ணணும். ஓகேங்க. ஒன்றுல இப்ப இருந்தா இந்த 7 மாரி உள்ள பார்க்கணும், அமைப்புக்கு 2வது இருந்து என்னங்கய்யா? இந்த மாரி உள்ள அமைப்புக்கு எந்த மாரி ஜாதகத்தை இணைச்சா கரெக்டா இருக்குங்க? ஐயா, அதாவது ஒண்ணும் இல்லை. இந்த மாதிரி ஜாதகம் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல ம். வரும் கலத்தரத்தோட ஜாதகத்துல கணவரோட நோய் நொடிகளை தீர்க்கக்கூடிய ஒரு ஜாதகத்தை தான் பார்க்கணும். இங்க ஓ. நட்சத்திர பொருத்தங்கிறத நான் ஒரு 15% தான் சொல்லியிருக்கேன் இல்லையா? அது ஓகேங்க. நீங்க போறதுக்கு நட்சத்திர பொருத்தம் கரெக்டா இருக்கு, இந்த மாதிரி அமைப்புல இருந்து ஓகே பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்குள்ள பிரச்சனை பிரிவினை நடந்தே தீரும், மாற்ற முடியாது. அதுதான். ஓகேங்க. ஓகே ஓகே, இன்னொன்னுங்க. நன்றி உங்க கேள்விக்கு. இன்னொரு கேள்விங்க. ஐயா இன்னொரு கேள்வி கேட்கலாங்களா? தாராளமா கேளுங்க. ஓகேங்க. இப்போ வந்து ஒருத்தர் மேஷ லக்னம் 4ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்காரு. சரிங்கய்யா. செவ்வாய் நீச்சம் அப்படின்னு அந்த இடத்துல இருக்கு. சரிங்கய்யா. இப்ப நாம பார்க்கக்கூடியது செவ்வாய் தோஷமா உள்ளதை பார்க்கலாமா, அல்லது நீச்சமானதுனால செவ்வாய் இல்லாம அந்த கலத்தரத்துக்கு இல்ல இணைக்கலாமா? இல்ல, பொதுவாகவே கடகத்துல செவ்வாய் இருப்பது அது தோஷமா எடுத்துக்கூடாது நீங்க, சரிங்களா? ஓகேங்க. அது எந்த லக்னமா இருந்தாலும் சரி, 4, 8, 12 எந்த இடமா இருந்தாலும் கடகத்துல வந்தாலும் சரி, சரிங்க. மகரத்துல வந்தாலும் சரி, விருச்சிகம் வந்தாலும் சரி, ஓகேங்க. மேஷம் வந்தாலும் சரி, இது 4, 8, 12 எந்த இடங்களா வந்தாலும் அது செவ்வாய் தோஷமா எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு பேர் தான் பரிகார செவ்வாய், சரிங்களா? ஓகேங்க. இப்ப என்ன இதுக்கு ஒண்ணுன்னா, இப்ப இந்த மாதிரி பையனுக்கு பார்க்கும் பொழுது மற்ற ஜோதிடர்கள் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இது செவ்வாய் தான் அப்படிங்கிற மாட்டாங்க. மாதிரி அதுதான் நான் அவ்வளவு விளக்கமா சொல்லிட்டு வரேன். ஏன்னா பாரம்பரிய இந்த 40 வருஷத்துல ஜோதிடத்தை கெடுத்து வச்சிருக்காங்க. வந்து உண்மையான ஜோதிடத்தை தாண்டி இன்னைக்கு புதுசாக இடையே ஏற்பட்ட இந்த ஜோதிடர்கள் கத்துக்கிறாங்க இல்லையா, ஆமா ஆமாங்க. அவங்க குளறுபடிதான் அது. அதனால வந்து நீங்க சரின்னு சொல்லுவீங்க, அவங்க கொஞ்சம் பார்த்தா அவர் வேணான்றவாரு, அப்படிங்கிற மாதிரி அவங்க கெடுத்து விட்டுருவாங்க. நாம இணைச்சு கொடுக்குறோம், நல்லா இருக்கு சிறப்பா இருக்கு சொல்லி சொல்லி விடுறோம். ஆமா, வர்றவங்களுக்கு நீங்க சொல்லணும். அதாவது இது மூல நூல்கள்ல இருக்குங்க. உத்தரகாமர்தம், குமாரசாமியம், ஜாதக அலங்காரம் போன்ற இந்த மூல நூல்கள் இன்னைக்கு நம்ம எழுதுனது இல்லைங்க. பழங்கால நூல்கள். இன்னைக்கு பழங்கால நூல்கள் யாரு படிக்கிறா? யாரும் படிக்கிறதே கிடையாது. எல்லாம் புதுசா வாங்க 10 ரூபா, 50 ரூபா, 100 ரூபா, 200 ரூபா இந்த புக்கை படிக்கிறாங்க. அந்த பழங்கால புக்ல இந்த விதிமுறைகள் இருக்குங்க, இதை நம்ம சொல்றது கிடையாது அப்படிங்கிற, அதாவது புரியாம தான் வந்து அவங்க கேள்வி கேட்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு புரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்துல இருந்தா செவ்வாய் தோஷம், 8ஆம் இடத்துல இருந்தா செவ்வாய் தோஷம், 12ஆம் இடத்துல செவ்வாய் தோஷம். அந்த செவ்வாய் தோஷமா தோஷம் இல்லையா அப்படிங்கிறத ஜோதிடர்களாகிய நம்ம தான் அவங்களுக்கு விளக்கம் கொடுத்து அதுக்கு புரிய வைக்கணும். ஏன்னா இந்த அறகுறையா ஜோசியம் சொல்றாங்களே சில பேரு, படிச்சுட்டு வருவாங்க. இப்போ இன்ஸ்டியூட்லாம் ஆரம்பிச்சுறாங்க நிறைய. படிச்சுட்டு வந்து 4ல இருந்தா செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்லிடுது. அது கிடையாது. 4, 8, 12ல செவ்வாய் இருந்தா கூட அந்த தோஷமா நீங்க எடுத்து கல்யாணத்தை கெடுத்துறாதீங்க, நல்லபடியா நடத்துங்க, ரைட்டுங்களா? ஆனா அது விதிவிலக்குள்ள வருதா, தசா சந்திலாம் வருதா அப்படிங்கிற விஷயங்களை கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை இணைச்சிருங்க. ஏன்னா அதுல நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பாடத்துல எடுத்திருக்கேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேள்விப்படாத விஷயங்கள்லாம் நீங்க இதெல்லாம் வந்து பல தமிழகத்துல இருக்கிற அத்தனை ஜோதிடர்களும் பார்த்துட்டு அப்படியே பிரமிச்சு போய் நின்ன விஷயம் தான் அது. அதனால 82 வயசுள்ள ஜோதிடர்கள்லாம் இது வந்து ரொம்ப அற்புதமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால நீங்களும் இந்த முறையை ஃபாலோ பண்ணுங்க, ஓகேங்களா? அடுத்து இந்த ராஜேஸ்வரி அம்மா உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறேன், நீங்க பேசுங்கம்மா. வணக்கம். வணக்கம்மா ராஜேஸ்வரி அம்மா. வணக்கம் சார். நான் இன்னைக்கு தான் குரூப்ல ஜாயின் பண்ணியிருந்தேன். ரொம்ப சந்தோஷமா, வருக, வணக்கம், வெல்கம். நான் கிளாஸ் அட்டெண்ட் பண்ண முடியல, லேட்டா தான் நான் ஜாயின் பண்ணேன். இப்போ சாட்ல கூட இப்போ நான் திருமணத்தை பத்தி கேட்காம நார்மல் கேள்வி கேட்கலாமா சார்? ஜாதகத்தை பத்தி. சார் எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 3 வருஷமா வந்து எனக்கு கோல்டு பிரச்சனை இருக்கு சார். இது வந்து ஜாதகத்தின் அடிப்படையில் பார்க்கலாமா எப்படி சார்? நான் நிறைய ட்ரை பண்ணிட்டேன், பட் இந்த கோல்டு மட்டும் எனக்கு விடவே மாட்டேங்குது. ஓகே ஓகே, அதாவது சளி பிரச்சனை இருக்கு அப்படின்னா, சளி, நுரையீரல் இதெல்லாம் சந்திரன் உங்க ஜாதகத்துல எப்படி இருக்கு, நீங்க பிறந்த நட்சத்திரத்தின் கர்மா என்ன இயக்கத்துல செயல்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா,
சில பேர் அந்த குடும்பத்திலே பார்த்தீங்கன்னா சளி வீசிங் ஆஸ்துமா தொந்தரவு உள்ளவங்களாவே வருவாங்க. அவங்க ஏன்னா அது பூர்வ ஜென்ம கர்மால அந்த மாதிரி அமைப்புல பிறந்திருப்பாங்க. சரிங்களா? ரெண்டாவது இந்த இதுல நீங்க இடையில தான் ஜாயின் பண்ணீங்கன்னு இல்லையா? இத ரெக்கார்ட் பண்ணி மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து இந்த குரூப்ல போடுவேன். நீங்க முழு உரையாடலையும் கேட்டுக்கலாம். அதை பத்தி கவலை வேண்டாம். சரிங்களா? இப்ப உங்களுக்கு சளி பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது உங்களுடைய கர்மாவின் காரணம் தான். அது எப்பெல்லாம் பிடிக்கும், எப்பெல்லாம் அதிகமாகும், எப்பெல்லாம் குறையும் அப்படிங்கிறது உங்களுடைய நேரம் காலத்தை பார்த்து நீங்க தெரிந்து கொள்ளலாம். ஓகேங்க. வேற கேள்விமா? இல்ல சார், இப்போ இது சரியாக சான்ஸ் இல்லையா? ஏன்னா இது கண்டினியூவா இருக்கு சார். எனக்கு வந்து போறதை விட எனக்கு மூக்குல வந்து சளி வந்துட்டே இருக்கு. மூக்கு வழியாவும் சரி, தொண்டை வழியாவும் சரி 3 வருஷமா இருந்துட்டு இருக்கு. அதாவது 3 வருஷத்துக்கு முன்னாடி அம்மா போட்டது. ஸோ அம்மா போட்டதுக்கு அப்புறம் நான் வந்து மெடிசின்ஸ் எடுக்கிறது இல்ல. அலோபதி மெடிசின்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ நான் அக்குபஞ்சர் எடுத்ததுனால வந்து அலோபதி மெடிசின்ஸ் மேல நம்பிக்கை இல்லாம அதை ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து இல்ல சார், நான் எந்த மாத்திரையுமே எடுக்கிறது இல்ல. ஒரு 5 இயர்ஸ் பேக் வந்து வீசிங் இருந்தது. ஸோ அந்த டைம்ல மட்டும் அந்த அஸ்டாலின் ரோட்டா கேப்சூல் இந்த பம்ப் இதெல்லாம் யூஸ் பண்ணீங்களா? அது யூஸ் பண்ணியிருந்தேன். ஒரு 3 மந்த்ஸ் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் தெரியும் சார். அதுக்கப்புறம் திரும்பி இந்த சளி பிரச்சனை வந்ததுல இருந்து நான் மெடிசின்ஸே எடுக்கிறது இல்ல. ஸோ நான் இயற்கை வைத்தியம் சித்தா எடுத்து பார்த்தேன். அதுக்கப்புறம் அக்குபஞ்சர். ஸோ இதெல்லாம் எடுத்து பார்த்தோம் வந்து ஸ்டாப் ஆகல. அதுவா சரியாகட்டும் அப்படின்றத விட்டுட்டேன். இன்னமும் சரியாகல. அதாவது எதுக்காக அந்த குழுவோடைய நோக்கம்னா ஜோதிடம், மருத்துவம், ஆன்மீகம் அப்படிங்கிறது சொல்ற பாருங்க. ஜோதிடம் வழிப்படுத்தும், மருத்துவம் குணப்படுத்தும், ஆன்மீகம் நெறிப்படுத்தும். மூன்றும் ஒரே நேர்கோட்டில் கொண்டு வரணும். இந்த அக்குபஞ்சர், ஹீலிங் இதெல்லாம் வந்து ஆன்மீகங்கிற டைப்ல வந்துருது இல்லையா? மருத்துவம் தனி டைப்ல வந்தது. இதை எப்ப செய்யணும், எப்படி செய்யணும், எந்த நேரத்துல செய்யணும் அப்படிங்கறத ஜோதிடம் சொல்லுது. ரைட்டுங்களா? நம்ம சொல்லல. 7 சப்த ரிஷிகளும் 18 கோடி சித்தர்களும் 33 கோடி தேவர்களும் சொல்றாங்க. அதை நம்ம சொல்றோம். இங்க நம்ம ஜோதிடத்துல எதுவும் கண்டுபிடிக்கிறதுலாம் ஒண்ணும் இல்லை. எல்லாரும் சொல்லுவாங்க சில பேர், நான் அந்த முறையை கண்டுபிடித்தேன், நான் இந்த முறையை கண்டுபிடித்தேன். அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாம் மூல நூல்கள் இருக்கின்ற அவங்க எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. அதை நம்ம பார்த்து படிச்சு அந்த நாலேஜ் வச்சு ஜோதிடம் சொல்றோம். இதுதான் உண்மை. ரைட்டுங்களா? இதுக்குதான் நான் வந்து ஜோதி கிளாஸ் நிறைய எடுத்திருக்கேன். நிறைய பேருக்கு அடிப்படை வகுப்பு, உயர்நிலை வகுப்பு அப்படின்ற பல்வேறு எடுத்துட்டு இருக்கேன். இப்ப பரிகாரம் வரப்போது ரொம்ப வருஷம் இருந்தாங்க. இந்த ஒரு பரிகாரங்கிற வந்து சரியா தப்பா, அது இருக்கா இல்லையா, செய்யக்கூடாது அப்படிங்கறதுனால எல்லாம் ஒரு நாளைக்கு அந்த 5000 10,000 போட்டு ஒரு நாள் எடுத்துட்டு போயிருக்காங்க. நம்ம அதனால 6 மாசம் அதை கொண்டு போறோம் அந்த கிளாஸ. அது வந்து ஒரு 2ஆம் தேதியில ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா இந்த மாதிரி ஜோதிடர்களுக்குள்ள முதல்ல ஒரு புரிதல் வேணும். ஏன்னா மருத்துவ ஜோதிடனே ஒண்ணு இருக்கு. எப்ப நோய் வரும், எந்த நோய் வரும், எந்த உறுப்பு பாதிக்கும் அப்படிங்கிற பல்வேறு விஷயங்கள் இருக்கு மருத்துவ ஜோதிடம்னு. நம்ம குழுவுல தொடர்ந்து பயணம் செய்யுங்க. இது போல ஒவ்வொரு விஷயமும் கேட்டு தெரிஞ்சுக்கங்க. நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் வரும். அடுத்து மகேஷ் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. உங்க கேள்வியை முடிச்சுக்கலாமா? அடுத்தது வந்து ஆதிலட்சுமி இருக்காங்க. லைன்ல இருங்க. அம்மா, உங்களுக்கு வேற எதுவும் கேள்வி இருக்கா? சரிம்மா, அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறேம்மா. ஓகேம்மா, நன்றிம்மா. மகேஷ் வாங்க. மகேஷ், ரமேஷா? சாரி, மகேஷ் இல்ல, ரமேஷ் வாங்க. அடுத்து மகேஷும் நீங்களும் வாங்க. அடுத்து ஆதிலட்சுமி. ஒவ்வொருத்தரா பேசுங்க. 3 பேத்துக்கு கொடுத்துருக்கேன். ஒவ்வொருத்தரா பேசுங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். ஒவ்வொருத்தரா பேசுங்க. மகேஷ் பேசுங்க. வணக்கம் சார், நான் ஆந்திரால இருந்து கால் பண்றேன் சார். மகேஷ் ஐயா பேசுங்க. ஹலோ, வணக்கம். ரமேஷ் சார். ரமேஷ் பேசுங்க ஐயா. வணக்கம் சார். வணக்கம். என் மச்சினனுக்கு கல்யாணம் டிலே ஆகிட்டே இருந்துச்சு சார். சரிங்க. அது என்னன்னா 1/11/1979. சரிங்க. பிறக்கும்போது புதன் திசை. சரிங்க. இப்போ சுக்கிர திசை நடக்குது. அதுல ராகு புத்தி நடந்துட்டு இருக்கு சார். சரிங்க. சரிங்களா? 42 வயசு ஆயிடுச்சுங்க. எத்தனை வயசு? 41 பக்கம் நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேங்க. 49. ஆமா.
79. ஓகே ஓகே ஐயா, கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் இருக்கு. சில பேருக்கு கல்யாணமாய் மனைவியோடு சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பு இருக்கும். சில பேருக்கு மனைவி இல்லாமல் துணைவியோட இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ரெண்டுல எந்த வாய்ப்பு இருக்குங்கிறத கவனமா பார்த்துட்டு அதன்படி அது இருக்கணும். ரெண்டாவது, சில பேருக்கு 50 வயசு கல்யாணம் ஆயிருக்கு. அத அவங்களுடைய ஜாதகத்தை முழுமையா பார்த்துட்டு தான் சொல்லணும். சரிங்களா? இந்த தசா இல்ல 2 செவ்வாய் அப்படி இல்லம்மா. நான் என்ன சொல்றேன்னா, அந்த கிரகங்கள் என்ன மாதிரி இருக்கு, எந்த டிகிரியில இருக்கு, அது என்ன கொடுக்க போகுது அவருக்கு, என்ன குடுப்பனையில வந்து கல்யாணத்தை கொடுக்குதா, இல்ல பொருளாதாரத்தை கொடுக்குதா, இல்ல வீடு வாகன வசதியை கொடுக்குதா, எந்த குடுப்பனையில ஒண்ணுமேல கஷ்டப்படணும்னு விதியில அமைப்புல இருக்கு அப்படிங்கிறத தெளிவா பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ஒரு முடிவுக்கு வரணும். சரிங்களா? ஓகே, உங்க கேள்விக்கு நன்றி. அடுத்தவங்க வாங்க. ஆதிலட்சுமி அம்மா வாங்க. வணக்கம் ஐயா. அதுக்கப்புறம் மகேஷ் வாங்க. மகேஷ் லைன்ல இருந்தா வாங்க. நம்மளுடைய ப்ரோக்ராம் முடியும் தருவாயில வந்திருக்கு. அதனால வந்துருங்க கேள்வி கேட்கறவங்க. உங்க சந்தேகம் கேக்குது, சொல்லுங்கம்மா. ஐயா, எனக்கு பரிகாரம் பிராயச்சித்தம் இது ரெண்டுத்துக்கும் என்னங்கய்யா வித்தியாசம்? புரியலமா. பரிகாரம் சில இடத்துல பிராயச்சித்தம் சொல்றாங்களே, இது பரிகாரம் பண்ணா தீராது, இதுக்கு பிராயச்சித்தம் தான் பண்ணணும். இந்த தோஷம் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியா கேளுங்க, எனக்கு தெளிவா கேளுங்க. பரிகாரம் சொல்றாங்கல்ல சார், சில தோஷத்துக்கு பரிகாரம் பண்ணா சரியாகும். கல்யாணத்துக்குன்னா ராகு தோஷம், பரிகாரம் பண்ணாலும் இதுக்கு ஒண்ணும் ஆகாது, பிராயச்சித்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அப்ப பரிகாரம்னா என்ன, பிராயச்சித்தம்னா என்னது? பரிகாரம் என்றால் என்ன அப்படிங்கிற கேள்வி இல்லையா? ஆமா. அதாவது உங்க வாழ்க்கையில தடை இருக்கும் இல்லையா? சில பேருக்கு அதாவது உங்க வாழ்க்கையில தடை இருக்கு இல்லையா? தடைனா கல்யாணம் ஆகிறதுக்கு தடை இருக்கலாம், வீடு வாங்குறதுக்கு ஒரு தடை இருக்கலாம், குழந்தை பிறக்கிறதுக்கு தடை இருக்கலாம், ஒரு வண்டி வாகனம் முடியறதுக்கு தடை இருக்கலாம், வாழ்க்கையில ஒரு நிம்மதி இருக்கிறதுக்கு, இது எந்த தடையா வேணா இருக்கலாம். இந்த தடையை நீக்குவதுக்கு பரிகாரம். ரைட்டா? பரிகாரம் இருக்கா இல்லையான்னு கேட்டீங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஒரு நோய் வந்ததுன்னு வச்சுக்கோங்க. நோய் இல்லையா? நோயின்னு வந்தா ஒரு மருந்து எடுத்து சாப்பிடுறீங்களா இல்லையா? கண்டிப்பா. அப்ப அது பரிகாரமா மாறுதா இல்லையா? குற்றமா? அப்ப நமக்கு குடுப்பனை இருந்துச்சுன்னா போதும். பரிகாரம் வெற்றி பெறுவதற்கு நம்ம வாழ்க்கையில குடுப்பனைன்னு ஒண்ணு இருந்துச்சு அப்படின்னா அந்த பரிகாரம் அவங்களுக்கு கண்டிப்பா செயல்படும். இது தடைக்கு. இந்த பிராயச்சித்தம் அப்படின்னு இல்லையா, குடுப்பனையே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு பரிகாரம் பண்ணலாம். அது எந்த ஜென்மத்துக்கு போகும், போன ஜென்மத்துக்கு வந்தவங்களுக்கு பண்ணலாம், அடுத்த ஜென்மத்துக்கு ஒரு பண்ணிருப்பாரு, இந்த மாதிரி அமைப்புல போகும். ஒரு விஷயம், இந்த பூமியில நீங்க எந்த விஷயம் செஞ்சாலும் அதற்கு பலன் கிடையவே ஆகும். ரைட்டுங்களா? அது எப்ப கிடைக்கும் அப்படிங்கிறது மட்டும்தான் இங்க பிரச்சனை. எந்த செயலுக்கும் ஒரு விளைவு உண்டு, அதுல மாற்று கருத்து கிடையாது. சரிங்களா? நன்றிங்கய்யா. ஓகேம்மா. வேற எதுவும் டவுட் தான் கேளுங்கம்மா. அடுத்தவங்க. ஹலோ, சொல்லுங்க. வணக்கம்மா. ஐயா, எனக்கு இன்னொரு டவுட். நீங்க அந்த பாவத்தை பத்தி சொல்லிருக்கீங்கல்ல, 1ஆம் பாவத்துல லக்ன 7ஆம் அதிபதி 1ஆத்துல இருக்கிறது. அப்போ நம்ம ரெண்டும் பார்க்கணுமா? 7ஆம் அதிபதி 1ல இருக்காரு, சுக்கிரன் வேற இடத்துல இருக்காருன்னா நம்ம எப்படி பாக்குறது? சுக்கிரன் ஒரு 3ஆவது. நீங்க ரெண்டு ஏதோ ஒரு விதி எடுத்துக்கங்க. 2 விதியில எந்த விதி உங்களுக்கு வந்திருக்கோ ஏதாவது ஒண்ணு எடுத்து பாக்கலாம் இல்லையா, இல்ல 2 பாக்கணுமா? இல்ல ஏதாவது ஒண்ணு இருந்தாலும் அந்த அந்த 7ஆம் அதிபதி 1ல இருந்தாலும் சரி, மேசத்துல சுக்கிரன் இருந்தாலும் சரி, ரெண்டுக்குமே நீங்க அதை அப்ளை பண்ணிக்கலாம். கரெக்டா வரும். நன்றிங்க. நிகழ்ச்சிகள் முடியும் தருவாயில் இருக்குன்னு. அதனால மணி 9 ஆச்சு. யாரு ஒரே ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்தலாம். நாகராஜன் வாங்கய்யா. வணக்கம் நாகராஜன் ஐயா. வணக்கம். நாகராஜன் ஐயா, உங்க கேள்வி கேளுங்க. இந்த ரெக்கார்டிங் அப்படியே வாட்ஸ்அப்ல தான் இருக்கும். நீங்க ஃபுல் கேள்வி கேட்டாங்க அப்படின்னு கேட்கலாம். இப்ப நாகராஜன் ஐயா, உங்க கேள்வியோட இந்த ப்ரோக்ராம் முடியுது. மணி 9 ஆச்சு. நம்ம நேரம் 1 மணி நேரம் தான். இன்னைக்கு சந்திரனை பத்தின விஷயங்கள் நிறைய சொல்லியிருக்கேன். அனைவருக்கும் பயன்பெறும். ராமசாமி வாங்க. ராமசாமி ஐயா வாங்க. கேள்விகள் இருந்தா கேட்டுருங்க. நிகழ்ச்சிகள் நிறைவு பெறும் நேரம்.
ஹலோ. வணக்கம், சொல்லுங்கய்யா. கேக்குதுங்களா? கேக்குதுங்கய்யா, சொல்லுங்கய்யா. இப்ப ராகு திசை நடக்கும் பொழுது ராகு வந்து எந்த இடத்துல இருந்து நமக்கு பலன்க? புரியலீங்க, கரெக்டா கேள்வி கேளுங்க, புரியல எனக்கு. ராகு திசை நமக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ராகு திசை நடக்குது. ஓகே. அது எந்த இடத்துல இருந்து நமக்கு பலன் கிடைக்கும்? ராகு திசை உங்களுக்கு நடக்குது இல்லையா? ஆமா. இப்போ உங்க 12 பாவத்துல எந்த இடத்துல இருந்து எது அந்த கிரகத்தை இயக்குகிறதோ அந்த பலன் நடக்கும். சரிங்க. இப்ப எனக்கு வந்து விருச்சிக லக்கணம், கன்னியில வந்து ராகு இருக்குதுங்க. நீங்க என்ன லக்கணமா இருக்கிறீங்க? விருச்சிக லக்கணமா இருக்குது. விருச்சிக லக்கணமா வந்து லக்கணத்திலே விருச்சிக லக்கணம் கன்னியில ராகு. இல்ல, நீங்க கரெக்டா சொல்லுங்க. நீங்க முதல்ல என்ன லக்கணம்? நான் விருச்சிக லக்கணம்ங்க. ஓகே. ராகு இருக்கிறது வந்து கன்னியிலங்க. கன்னியில ராகு இருக்கு. அது என்ன நட்சத்திரத்துல இருக்கு? அது வந்து உத்திர நட்சத்திரம், சூரியன் கால். சரி, உத்திர நட்சத்திரத்துல இருக்கு. சூரியன் எங்க இருக்கு? சூரியன் அங்கே இருக்கு. சூரியனும் ராகு சேர்ந்து இருக்காங்களா? ஆமாங்க, ஆமாங்க. இது பொதுவாகவே தந்தை வழி தோஷத்தை கொடுக்கும், உங்களுக்கு முதுகு வலியை கொடுக்கும். இந்நேரம் நீங்க வந்து என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னா, ஹாஸ்பிட்டல் போயிருப்பீங்க, ஸ்கேன் பண்ணிருப்பீங்க, ரைட்டுங்களா? மலை சார்ந்த கோவிலுக்கு போயிருப்பீங்க, எக்ஸ்ரே இதெல்லாம் எடுத்திருப்பீங்க, புதிய மருந்துகள் எடுத்திருப்பீங்க, ஆங்கில மருந்துகள், இதெல்லாம் நடந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. இப்ப நடந்துச்சா? ஹலோ ஹலோ ஐயா, கேளுங்க. ரைட்டு, அவர் வரல. அடுத்தவர் யாராவது கேள்வி கேட்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த நிகழ்ச்சி இதோடு நிறைவு செய்து கொள்ளலாம். அப்போ வழக்கம் போல சொல்றது, அடுத்து நம்ம வந்து மகேஷ் அப்படிங்கிறவர் கேள்வி கேட்டுருங்க. கேள்வி கேளுங்க மகேஷ். இப்போ நீங்க கேட்கலாம், டக்குன்னு கேட்டுருங்க. நிகழ்ச்சி நிறைவு பண்ணுங்க. மகேஷ் தானே? ஆமா சார், மகேஷ் from எங்க ஆந்திராவா? ஆமா சார். சொல்லுங்க, வணக்கம் சார். நம்ம வேத ஜோதிடத்தில் வந்து ஒருத்தருக்கு திருமண வாய்ப்புகள் வந்து ஒரு 3 முறை வரும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஆமா. அது வந்து எந்த அளவுக்கு வந்து உண்மை சார்? அது வந்து இப்ப நமக்கு வருதுன்றது வந்து எப்படி சார் தெரிஞ்சுக்க முடியும்? ஐயா, ஒருத்தருக்கு திருமணம் 3 முறை இல்லைங்க, 30 முறை கூட வரலாம். பாரம்பரிய வேத ஜோதிட விட்டுருங்க. நம்ம வந்து பாரம்பரிய ஜோதிடம் தான். ஒருத்தருக்கு 3 திருமணமும் ஆகலாம், 30 திருமணமும் ஆகலாம். சரிங்களா? அவங்க விதி கர்மா இது அவங்க அனுபவிச்சுதான் ஆகும். 3 திருமணம் ஆகலாம், 30. ரைட்டுங்களா? அது அவங்க ஜாதக அமைப்பு படி. சில பேருக்கு ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்ற மாதிரி ஆயிரும். இப்ப நீங்க புராண காலங்கள்ல தசரதனுக்கு 60,000 மனைவி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்களா? ஆமா சார். அது போல வந்து அவங்கவுங்க விதிப்பயன். அதாவது ஒண்ணு கல்யாணம் பண்ணிக்குவாங்க, இல்லைன்னா தொடர்புல வந்துருவாங்க. அவ்வளவுதான். சின்ன வயசுல இருந்து லவ் பண்ணிட்டு ஏதோ ஒரு தொடர்பு வந்துடுது, இந்த மாதிரி வந்துருவாங்க. அது கூட அவர் 30 பெண், ஒரு 30 பெண்கள் அவங்க வரணும் அப்படின்னு, அவர்கிட்ட வரணும் அப்படிங்கிற அமைப்பு. அது ஆனாலும் சரி, பெண்ணாலும் சரி. ரைட்டுங்களா? இந்த விதி அவங்க ஜாதகத்துல பொருந்து வந்துச்சுன்னா அது நடக்கும். அவ்வளவு. நன்றி உங்க கேள்விக்கு. சரி, நான் நிகழ்ச்சி இதோட முடிச்சுக்கலாம். வரும் ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒரு முக்கியமான கிளாஸ். மனசு கஷ்டப்படுது, மனம் ஏன் துன்பப்படுகிறது, மனம் ஏன் காலை கொள்கிறது, மனம் ஏன் திடீர்னு அதிக சந்தோஷப்படுது, இது போன்ற பல்வேறு கேள்விகளுக்கும் விடையளிக்க வருகிறார் அந்த மனம் சார்ந்து பேசக்கூடியவர். அனைவரும் அதில் கலந்துக்குங்க. இதை பற்றிய கருத்துக்கள் வந்து இந்த வாட்ஸ்அப் நம்பர் குரூப்ல போட்டுறேன், அதுல போடுங்க. உங்களுக்கு என்னுடைய ஜோதிட ஆலோசனை வேணாலும் அந்த நம்பர்ல ஃபோன் பண்ணி எனக்கு கேளுங்க. சரிங்களா? எப்போ ஃபோன் பண்ணாலும் குறைந்தபட்சம் நேரில் வரதாக இருந்தால் 45 to 60 நாள் ஆகும். ஃபோனில் கேட்கறதா பட்சம் ஒரு 5 நாள் ஆகும். இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் உங்களுக்கு இருக்குன்னா 5 நாள் கழிச்சு சொல்லுவேன். வேறு எந்த விஷயங்களும் இந்த குழுல இலவசமாக வரும். இலவசமாக குழுவில் ஆன்மீகம், மருத்துவம், ஜோதிடம் இது அனைத்து ஒரு நேர்கோட்டில் இணைத்து நீங்க உங்களுக்கு நோக்கத்தை கண்டிப்பா கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த குழு உதவும். அதுதான் முக்கியம். ரைட்டுங்களா? நீங்க என்ன பிறந்தீங்க, என்ன செய்யணும், இறப்பின் நோக்கத்தை கண்டிப்பாக அறிந்து கொள்ளலாம் என்று சொல்லி இன்றைய இந்த ஜோதிட குழு கேள்விக்கு நிகழ்ச்சி இருந்து சந்திராஷ்டம் பற்றி அனைத்தையும் கேட்ட அனைவருக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பு ஜோதிடர் கரூர் AS சிவகுமார். என்னுடைய மொபைல் நம்பர் போட்டிருப்பேன், இருந்தாலும் ஒரு முறை இந்த சொல்லிடுறேன். 97512266
678. இதை குழுவிலையும் போடுறேன், எதனாலும் அந்த நம்பரில் வந்து கேட்டுக்குங்க. உங்களுக்கு ஜாதகம் பார்க்குறதா இருந்தாலும் அந்த நம்பரில் வந்து கேட்டுக்குங்க, சரிங்களா? உங்களுக்கு வேறு எந்த தெளிவுகள் இருந்தாலும் வாரம் புதன்கிழமை இந்த நிகழ்ச்சி நடக்கும். மற்ற நாட்களில் வேறு நிகழ்ச்சிகள் நடக்கும். அனைத்து நிகழ்ச்சியும் கலந்துக்குங்க. அனைத்துலையும் உபயோகமான தகவல்கள் தான் உங்களுக்கு வரும். ஏன்னா நானே ஆன்மீகம், மருத்துவம் இப்படி பேசுறதோட பல்வேறு துறை நிபுணர்களை பேச வச்சு அதன் மூலம் உங்களுக்கு ஒரு எளிய வழியை உங்களுக்கு பிறக்க வைக்கலாம், சரிங்களா? இப்போ நிகழ்ச்சிக்கு அனைவரும் கலந்துக்கிட்டீங்க. உங்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. என்றும் உங்கள் அன்பு ஜோதிடர் கரூர் ஏஎஸ் சிவகுமார். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது ஐயா.